Yes. Good evening, everyone. Last நம்ம எதுக்கு ரிலேட்டடாக பார்த்தோம்னா 10th யூனிட் தான் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 10th யூனிட்ல ரொம்ப முக்கியமான யூனிட் தான், ஆனால் ரொம்ப சின்ன யூனிட். ஆல்ரெடி நம்ம யூனிட் பற்றின டிஸ்கஷன் ஓரளவு போயிட்டு இருக்குது. ஸோ அதில் சில முக்கியமான டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த 2-3 ஏரியா இருக்கு, ரொம்ப ஷார்ட்டான ஏரியா, ஷார்ட் அண்ட் சிம்பிள், பட் ஷோரா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஏரியாவில் கொஸ்டின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே மேக்ரோ எவல்யூஷன், மைக்ரோ எவல்யூஷன், இது ரெண்டுமே நான் சொல்லியிருக்கேன். சரியா? அது மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த சாப்டருக்கு போவோம். சரியா? மைக்ரோ எவல்யூஷன் அண்ட் மேக்ரோ எவல்யூஷன். ஸோ அது இல்லைன்னா வந்து நம்ம அதுக்கு ரிலேட்டடாக சில விஷயங்கள் பார்த்தோம். அதில் மெயினாக வந்து பேரலல் எவல்யூஷனும் அதுவும் பார்த்தோம். நான் இன்னைக்கு லைட்டாக அதை சொல்கிறேன் நான். சரியா? டைப்ஸ் ஆஃப் எவல்யூஷன், மைக்ரோ, மேக்ரோ, மெகா, குவாண்டம். ஸோ இந்த எவல்யூஷன் எல்லாமே எந்த லெவலில் அது நடக்கும், வேலை நடக்கும், அதில் எல்லாமே எவல்யூஷன் ஃபோர்ஸ் இன்வால்வ்மெண்ட் தான். அப் டு ஸ்பீசிஸ் லெவலா, ஜீனஸ் லெவலா, ஆர்டர் லெவலா, ஃபேமிலி லெவலா, இல்லை கிளாஸ் லெவலா, இல்லைன்னா ஃபைலம் லெவலா. இதுல ஓவர் நைட் எவல்யூஷனா, குவாண்டம் எவல்யூஷனா, ஓவர் நைட் எவல்யூஷன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா பார்த்துக்கணும். சரியா? இதுல பேரலல் எவல்யூஷன், கோ எவல்யூஷன், இந்த நாளையே பாருங்களேன். இது கூட நேற்று இந்த ஸ்லைடு காமிக்கல. இது 4மே ரொம்ப முக்கியமானது. டைவர்ஜென்ட் எவல்யூஷன், கன்வர்ஜென்ட், பேரலல் அண்ட் கோ எவல்யூஷன். நேற்று கூட ஒருத்தர் கேட்டாங்க, கோ எவல்யூஷனுக்கு பேரலல் ஆல்மோஸ்ட் ஒன்னா சார்? ஆல்மோஸ்ட் ஒன்னு தான், பட் ஸ்லைட்லி இட்ஸ் வில் பி டிஃபரெண்ட் இன் தட். ஸோ இதுல வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இதான் ரொம்ப முக்கியமான நான் சொன்னேன் நானு. டைவர்ஜென்ட் என்ன ஞாபகம்னா, ஹோமோலாகஸ் ஆர்கன் ஞாபகம் வரணும். டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இஸ் ஹோமோலாகஸ் ஆர்கன். இப்ப ஏன்னு ஒரு ஸ்பீசிஸ் இருந்தா அது வந்து பின்னு ஒரு ஸ்பீசிஸ் உருவாக்கும், சீன ஒரு ஸ்பீசிஸ் உருவாக்கும். அது டைவர்ஜென்ட் அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்லுவோம். சரியா? டைவர்ஜென்ட் நம்ம எவல்யூஷன் வாட் இஸ் கால்டு சைக்காலஜில டைவர்ஜென்ட் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் இதுவும். சரியா? ஸோ இதே இது கன்வர்ஜென்ட்னா ஒரு இடத்துல இப்படி கன்வர்ஜ் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து அனாலாகஸ் ஆர்கன். இதெல்லாம் நேற்று எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பேரலல் எவல்யூஷன் சொன்ன பார்த்தீங்களா? அப்போ ஏ ஸ்பீசிஸ் வந்து அது அப்படியே இன்னொன்று A1, A2 அந்த மாதிரி பேரலல் நடக்கும். இதே தான் கோ எவல்யூஷனும், பட் அது வந்து டைரக்ஷனா ஒன்று போல அது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். கோ எவல்யூஷன் நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, ஜஸ்ட் பேரலல் எவல்யூஷன் உண்டு. சரியா? ஸோ இது ஃபுல்லாவே பார்த்தோம். அது மாதிரி ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன், ரெட்ராகிரசிவ் எவல்யூஷன் அதுவும் பார்த்தோம். ட்ரெண்ட், அது ட்ரெண்ட்ஸ் ஆஃப் எவல்யூஷன்லாம். அதில் ப்ராக்ரெசிவ்னா சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், ரெட்ராகிரசிவ்னா காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள். அதான் எவல்யூஷனரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரேட் ஆஃப் எவல்யூஷன் பார்த்தோம். அதில் முக்கியமாக வந்து 3 டைப்பு: ஸ்பீடு அண்ட் ஆவரேஜ், ஸ்லோ அண்ட் ரேபிட் அப்படின்னு சொல்லி. இது 3மே ரொம்ப முக்கியம். இது லாஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல்ஸ். அதுல வந்து ஆரிஜின் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக், ஆரிஜின் ஆஃப் யூகேரியாட்டிக் அதுவும் பார்த்தோம். சரியா? ஸோ இதுல வந்து இந்த கேஸ் ஆஃப் த ப்ரோகேரியட் பொறுத்தளவு எவல்யூஷன் ஆஃப் ப்ரோகேரியட்ல ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியட் தான் வந்தது. அதுல மெயினா வந்து அதுல உடனே போட்டோசிந்தட்டிக் எல்லாம் வராது. கீமோசிந்தட்டிக், கீமோ பாக்டீரியா, அந்த மாதிரி தான். அந்த சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இது வந்து போட்டோசிந்தட்டிக் அடுத்தடுத்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல எத்தனை வருஷம், மில்லியன்ஸ் இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கும். இதுல வந்து மேக்ஸிமம் ஜெனடிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ. மெயினா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்என்ஏவா தான் இருந்தது. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். சரியா? இதுக்கு அடுத்த கிளாஸ் அடுத்து என்ன பார்த்தோம்னா, கடைசி டாபிக் தான் பார்த்தோம். மொத்தம் வந்து 3 டாபிக், 3 தியரி. பர்டிகுலரா ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா, இது அடுத்த டாபிக் பார்த்தோம். சரியா? ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவானா இந்த கொலோனியல் தியரி, சென்சரியல் தியரி, பாலிபைலிட்டல் தியரி. ஒன்றும் கிடையாது. கொலோனியல் தியரின்னு இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுல மெயினா வந்து த்ரூ ஜென்ரலி இது எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது அதை வச்சுதான். இது வந்து பிளஜல்லேட்ஸ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதே இது வந்து we are believing like this, வால்வாக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. சின்செட்டில் தியரி வந்து அது வந்து சிலியட்ஸ்ல இருந்து தான் வந்தது, இது மெட்டாசோவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாலிபைட்டில், பாலினாவே மெனி, நாட் எ சிங்கிள். இந்த ஆரிஜின் வந்து டிஃப்ரெண்ட் மல்டி செல்லுலார் குரூப் வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் இந்த 3 தியரி மட்டும் நீங்க கொஞ்சம் டீடைல்ஸா நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ லாஸ்ட் கிளாஸ் இது வரைக்கும் தான் பார்த்தோம். அடுத்த டாபிக் ஆஃப் தட் எவல்யூஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, primates அண்ட் ஹியூமன் எவல்யூஷன்.
ப்ரைமேட்ஸ் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. சரியா? ஸோ இதுல மெயினா வந்து ஹியூமன் ரேசியல் டைவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு, தியரி ஆஃப் ஹியூமன் ரேசியல் ஆரிஜின் அண்ட் ஃபியூச்சர் எவல்யூஷன் ஆஃப் மேன். இந்த டாபிக் தான் இந்த எவல்யூஷன் உள்ள ரிமைனிங் டாபிக்ஸ். சரியா? சரி, இப்போ இதுல ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ப்ரைமேட்ஸ் எவல்யூஷன் இல்லைன்னா ஹியூமன் எவல்யூஷன் வந்து ஷியோர், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ப்ரைமேட்ஸ் எவல்யூஷன். ப்ரைமேட்ஸ்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் நம்ம சொல்றோம். சரியா? அது எவல்யூஷன். ஸோ இதுல வந்து ஜென்ரலா மோஸ்ட்லி சில ஏரியாவில் ஹிண்ட் எடுக்க வேண்டியிருக்கும், சில நான் சொல்லிடுறேன் எந்த ஏரியா ஹிண்ட் எடுக்கணும், எது ஹிண்ட் எடுக்க தேவையில்லை, அது எல்லாமே சொல்லிடுறேன் நான். சரியா? ரைட். ப்ரைமேட் எவல்யூஷன்ஸ் பர்டிகுலரி ஹியர் in the case of that fishes, reptiles, mammals அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபார்ம் ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியும், அதுல வந்து கிரஸ்டோடீரியன் சொல்லுது ஃபிஷஸ். இது வந்து லாம்பிரித்தினாடியே ஃபிஷஸ்ல இருந்து தான் ஆம்பிபியன் வந்திருக்கும். ப்ரைமேட்ஸ் ரேஸ் ஆஃப் ஹியூமன் ரேஸ் ஹிஸ்டாரிக்கல் அதுல இல்ல. சரியா? அதுல ஜென்ரலா ப்ரைமேட்ஸ் எவல்யூஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு உங்களுக்கு தெரியும் எங்க ஆரம்பிக்கும், நார்மலா ஒரு ஃபிஷஸ்ல இருந்து தான் ஆம்பிபியன் ஃபார்ம் ஆயிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இதுல வந்து காட்டிலோசூரியா. காட்டிலோசூரியா யூ நோ வெரி வெல், தட்ஸ் ரெப்டைல்ஸ், பிரிமிட்டிவ் ரெப்டைல்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். காட்டிலோசூரியா வந்து பிரிமிட்டிவ் ரெப்டைல். ஏன்னா இதுல என்ன சொல்லியிருக்கோம், ஃபிஷஸ்ல இருந்து ஆம்பிபியா, ஆம்பிபியால இருந்து ரெப்டைல் வந்திருக்கும். சரியா? ப்ரைமேட்ஸ்ல அது காட்டிலோசூரியா வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரிமிட்டிவ் ரெப்டைல்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அடுத்து என்னவா டெவலப் ஆயிருக்குன்னா தெராப்சிடியன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேமல் லைக் ரெப்டைல்ஸ், நாட் மேமல்ஸ். மேமல் மாதிரி உள்ள ஊர்வன, அதான் மேமல் லைக் ரெப்டைல்ஸ். இதெல்லாம் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கு அடுத்து அப்ப மேமல் லைக்னு சொல்லிட்டேன், மேமல் லைக் ரெப்டைல். அப்ப மேமல் லைக் ரெப்டைல்ஸ்ல இதுல மெயினா வந்து இன்செக்டிவோரஸ் மேமல்ஸ், அத இன்செக்டிவோரா, தட்ஸ் மெமாலியா இல்ல மேமல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுல ரெண்டு கேட்டகரி நம்ம பிரிக்கிறோம் சார், இந்த ப்ரைமேட்ஸ். இது மேமல்ஸ்ல நம்ம என்ன சொன்னா இதான் ப்ரைமேட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ப்ரைமேட்ஸ்ல வந்து ரெண்டு கேட்டகரி. ஒன்னு வந்து ப்ரோஸ்மீனியான்ஸ் சொல்லக்கூடியது, அது இந்த டார்ஸ். நீங்க ஃபிகர் நம்பர் 52ல சில டயக்ராம் காமிச்சிருப்பேன். டார்சீரியம், லமூர், லோரிஸ் இதெல்லாம் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி ப்ரோசிமினியான்னு சொல்லுது. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா, ரெண்டாவது ஆந்த்ரோபடாரியா. ஆந்த்ரோபடாரியா இதுல என்னென்ன சால் வரும்னு கேட்டா, ஜிம்பான், உராங்குட்டான், சிம்பான்சி, கொரிலா, மேக்சிமம் மங்கி கோஷ்டி ஃபுல்லா இங்கதான் வரும். இதுலதான் நம்மளும் இதுலதான் வருவோம், ஆந்திரப்படியா இருந்தோம். அதுக்கு முன்னாடி டார்சஸ், அதுக்கு முந்தின ஸ்டேஜஸ் தான் அவங்க, லமூர், லோரிஸ், அது எல்லாமே. ஸோ எனிவே த சைக்கலாஜிக்கல் ஸ்டடி, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹியூமன் பீயிங் அண்ட் சிம்பான்சி, மேன் டு சிம்பான்சி ஆர் கொரிலா, சில இது பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப க்ளோஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கொரிலா வந்து 48 குரோமோசோம், நம்மளுக்கு வந்து 46 குரோமோசோம். சரியா? இதே இது பிசியாலஜிக்கல் ஸ்டடிஸ் பார்க்கும்போது போத் ஆர் சிமிலர் பிளட் குரூப் தான். நம்மளுக்கு என்ன பிளட் குரூப்போ ஏபி அண்ட் ஓ, சேம் லைக் தட் கொரிலா, monkeys. Even the disease also like syphilis, STD, sexually transmitted disease. Biochemical studies பார்க்கும்போது same as amino acid sequences for the cytochrome C. Apes are particular chimpanzee and gorilla. The apes are arboreal. Man வந்து arboreal, அது வந்து மரங்கள்ல அப்படியே தாவிட்டு இருந்தது. மேன் வந்து டெரஸ்ட்ரியல், நம்ம கீழே இறங்கிட்டோம். ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்னு எடுத்தா பைபாடல், நம்ம வந்து ரெண்டு காலில் நடக்கக்கூடியது, ஒரு எரக்ட் பொசிஷன்ல இருக்கும். பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். அதுமாதிரி த டெவலப்மெண்ட் ஆஃப் த சின், அந்த சின் வந்து மங்கிக்கு வந்து ஒரு மாதிரி நீளமா இருக்கும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிளாட்டடா இருக்கும், இன்டெலிஜென்ஸா இருக்கும். இட் யூஸ் த 4 limbs ஃபார் தட் நான் லோகோமோட்டரி ஃபங்க்ஷன். 4 limbனா அதாவது மங்கிக்கு 4 இருக்கும். சரி, அந்த 4 limbனா முன்னாடி உள்ள கை, பின்னாடி உள்ள கால் தான் நம்ம கைண்ட் லிம்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி உள்ள 2 கையை வந்து நம்ம லோகோமோஷனுக்கு யூஸ் பண்றது கிடையாது. சரியா? ஒன்லி கைண்ட் லிம் மட்டும் தான் லோகோமோஷனுக்கு யூஸ் பண்றோம், தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட். ஸோ இதுல வந்து ஆரிஜின் ஆஃப் ப்ரைமேட்ஸ். சரி சார், இதுல அப்ப ப்ரைமேட்ஸ் வந்து ஜென்ரலா வந்து எங்க ஆரிஜினேட் ஆச்சு சார், ஃபர்ஸ்ட் எங்க ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதுல மெயினா வந்து ப்ரைமேட்ஸ் ஆரிஜினேட்டட் இன் த பிகினிங் ஸ்டேஜ், பிகினிங் ஆஃப் தட் டெர்டரி பீரியட். எப்பன்னு உங்களுக்கு தெரியும், டெர்டரி பீரியட்னா அதுல இந்த பிளியோசிட்டின் எப்போச்சு, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் படிச்ச ஞாபகம் இருக்கா, அப்ப அந்த டைம் தான். ஸோ அப்ப
ஒரு பிரமிட்ஸ் வந்து அடாப்டேஷன் ஃபார் தட் அர்போரியல் லைஃப். ஏன்னா அது மரங்கள்ல தான் இருக்கும், மரத்தை தாவி தாவி இருக்கும். அப்ப அதுக்கு தக்கன என்ன செய்யணும், சில அடாப்டேஷன் இருக்கணும். 5 important morphological changes will be occurs in that arboreal life. இது வந்து ஐ திங்க் பேஜ் நம்பர் 50, ஒரு நிமிஷம், 54ல பாருங்க, 54, 55, 53ல ஆரம்பிக்கும், 53, 54ல. ஸோ அதுல வந்து ஈவன் த ஃபிகர் கூட ஐ திங்க் பேஜ் நம்பர் 54ல 7.8 பாருங்களேன், 80 அந்த ஃபிகர். அதாவது பைபெடல் லோகோமோஷன், அதை நான் கொஞ்ச நேரம் சொன்னேன். டு இன்க்ரீஸ் த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் த 4 limb அண்ட் கைண்ட் limb ஃபார் வாக்கிங். அந்த 2 படத்தை பாருங்க, கீழே ஃபர்ஸ்ட் படம் மங்கி, 2வது படம் நம்ம. அப்ப அந்த மாதிரி அது மாதிரி கிராஸ்பிங் தட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், the evolution of that opposite thumb also to helping the taking of food. இப்ப நம்ம கை ஒரு இதுல வந்து ஒரு தம்பு மட்டும் பாருங்க, இந்த ஆப்போசிட் இருக்கும். ஒரு தம்பு மட்டும் ஏன் ஆப்போசிட், கொஞ்சம் நீங்களே உங்க கையை பாருங்களேன். இந்த 4 விரல் வந்து ஒன்னோட இப்படி நேரா இப்படி இருக்கும், ஒண்ணு மட்டும் இந்த தம்பு மட்டும் என்ன இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். எதுக்கு சார் இப்படி? ஏன் 4 விரல் இருக்கும் போது அதே மாதிரி இன்னொரு 5வது விரல் இருக்க வேண்டியதானே? நீங்க ஒரு சின்ன ஒரு மொபைல், உங்க கையில இருக்க மொபைலோ இல்லைன்னா ஒரு பேனாவோ பென்சிலோ, இந்த தம்பு இல்லாம நீங்க எடுக்கவே முடியாது. ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, தம்பு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்ம அதுக்கு அதோட இம்பார்ட்டன்ட் தெரியாம இருக்கும். இந்த தம்பு இல்லாம ஒரு பென்சில் கூட எடுக்க முடியாது, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சரியா? சோ அது வந்து மாடிஃபிகேஷன் அப்படி ஆயிருக்கு நம்மளுக்கு, டேக்கிங் ஆஃப் த ஃபுட் ஃபார் ஹெல்பிங் தட். ஐ மீன் ஸ்டீரியோஸ்கோபிக் விஷன், நம்ம விஷன் வந்து 3D விஷனா இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ். அது மாதிரி த ரிடக்ஷன் ஆஃப் த சன், மங்கிக்கு வந்து முன்னாடி கூர்மையா இருக்கும். நம்ம பிரமிட்ஸ் இட்ஸ் அ பெட்டர் விசிபிலிட்டி. ஏன்னா வந்து நம்ம கண்ணு ரெண்டுமே முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, அப்ப பெட்டர் விசிபிலிட்டிக்காக அந்த ஸ்னோட் வந்து அப்படியே ரிடக்ஷனா இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பிரைனை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு இதுலயும் அந்த பிரைனோட சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த பாத்தீங்களா, இதுல வந்து ஐ திங்க் 54ல கிரைனல் கெப்பாசிட்டி ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. இப்ப இது வந்து ஆஸ்ட்ரோதிகஸ், ஹோமோ ஹெபிலஸ், ஹோமோ எரக்டஸ், ஹோமோ செப்பியன்ஸ், நியாண்டர்தால்ஸ். ஹோமோ செப்பியன்ஸ் அண்ட் செப்பியன்ஸ் இப்ப இவன் தான் ஃபர்ஸ்ட் மேன், இவன் தான் சார். சாரி, சிவிலைஸ்டு மேன் இவன் தான். ஹோமோ செப்பியன்ஸ், நியாண்டர்தால் நான் ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி சொல்றேன் நான் இப்போதைக்கு சும்மா. அப்ப பிரைன் சைஸ் பாருங்களேன், அப்படி போக 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 பிரைன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து அந்த பிரைன் கிரைனல் கெப்பாசிட்டி, சார் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின், கிரைனல் கெப்பாசிட்டி ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லுவேன் சார், கிரைனல் கெப்பாசிட்டி படிச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னா. இதுனா வரைக்கும் டிஆர்பில கிரைனல் கெப்பாசிட்டி கேட்டதே கிடையாது. சரியா? பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்க நினைக்கிறேன். 2 கொஸ்டின் வந்துச்சு சார் லாஸ்ட் இயர். வந்து ஹியூமன் எவல்யூஷன் இந்த பிரமிட்ஸ்ல வந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் தான் வரும். லாஸ்ட் இயர் 2 கொஸ்டின் வருது. அந்த மெட்டாசோவா, ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவால இருந்து கொஸ்டின் கேட்கல. எப்பவுமே அதுல 1 இதுல 1 கேட்பாங்க. பட் அதுல கேட்காம இதுலயே 2 கேட்டாங்க. ஸோ கிரைனியல் கெப்பாசிட்டி, அந்த சிசி அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னா கிரைனியல் கெப்பாசிட்டின்னு அர்த்தம். சரியா? இது புக் டு புக் வேரி ஆகும் சார், கொஞ்சம் ஸ்லைட்டா தான் வேரி ஆகும், ரொம்ப வேரி ஆகாது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 54ல ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. அங்க சிஎம் சென்டிமீட்டர்ஸ் கியூப் கொடுத்துருப்பேன். அதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க எந்த புக்கை பார்த்து எடுப்பாங்கன்னு தெரியாது. இது நீங்க பைகாட் பண்ணி தான் ஆகணும். யாருக்கு அடுத்து யார் வருவா, இது படிக்கும்போது மேக்சிமம் கீழே வர 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 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இருக்குது. சரியா? இந்த பாருங்களேன், குரோமேக்னான், நான் இதை வச்சே சொல்றேன். சரியா? இது வந்து 500 கிரைனியல் கெப்பாசிட்டி. அதாவது நம்ம ஐக்யூ தான் சொல்றாங்க. கிரைனியல் கெப்பாசிட்டி நத்திங் சார், இட்ஸ் ஐக்யூ. அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஆன்செஸ்டர் ஆஸ்ட்ரோதிகஸ், ஹோமோ ஹெபிலஸ், இதான் கரெக்ட் சீக்வன்சி சார். ஹோமோ எரக்டஸ் அடுத்து வந்தவன், அடுத்தது ஜாவா மேன் 800 to 1000, அடுத்த பீக்கிங் மேன், அடுத்தது இது கூட அவ்வளவு பெருசா கிடையாது. நியாண்டர்தால் ரொம்ப முக்கியம். நியாண்டர்தால் மேன் பாருங்க, ஆல்மோஸ்ட் 1300 to 1600. அதுக்கு அடுத்து ஒருத்தன் வரான் பாருங்க, குரோமேக்னான் மேன், ஆல்மோஸ்ட் அபவுட் 1650. ஆனா ஹோமோசெப்பியன்ஸ் 1400 தான். கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின் இது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, நம்மளுக்கு கீழே உள்ள எல்லா மங்கி நம்மளை விட அறிவு கம்மி, ஐக்யூ கம்மி, அப்ப வந்து சிசி கம்மி, அப்ப கிரைனல் கெப்பாசிட்டி கம்மி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் குரோமேக்னான் நம்மளை விட இன்டெலிஜென்டா.
ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுல கரெக்ட் சீக்வன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம ஹோமோசெப்பியன்ஸ் இதான் மனிதன், முதல் மனிதன். அதுக்கடுத்து ஹோமோசெப்பியன்ஸ் அண்ட் செப்பியன்ஸ் வந்துட்டோம் நம்ம. சரியா? அப்ப வெரி க்ளோஸ் ரிலேட்டட் யாரு சார் அப்படின்னு கேட்டா ரொம்ப பேர் சிம்பான்சின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க யாருன்னா சிம்பான்சி கிடையாது. அது வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். நம்ம அப்படி சொல்லக்கூடாது. குரோமேக்னான் தான். சார் இது வந்து ஆப்ஷனை வச்சுதான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நீங்க குரோமேக்னான்னு சொன்னீங்களே, ஆப்ஷன்ல குரோமேக்னான் இல்லையா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. அப்ப குரோமேக்னான் இல்லைன்னா அதுக்கடுத்து யாரு நியாண்டர்தால் இருப்பாரு. இந்த ரெண்டுல தான் கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க ஆப்ஷனை வச்சுட்டு தான் ஹியூமன் பீயிங்கோட வெரி க்ளோஸ் யாரு அப்படின்னு நீங்க பார்க்கணும். நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்லுவேன். சும்மா ஒரு பிரீஃபா தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுமாதிரி இந்த கிரேனல் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேனல் கெப்பாசிட்டி இதுல ஓகே. அந்த டேபிள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார். அந்த டேபிளை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். இப்போ பேஜ் நம்பர் 52க்கு வாங்க. 52 இதுல நான் சொல்றது மட்டும் பாத்துக்கோ, மத்ததெல்லாம் தியரி மாதிரி தான் இருக்கும். ஒரு கீழே ஒரு சின்ன சார்ட் இருக்கு பாத்தீங்களா? மெட்டீரியல் 52ல கீழே ஒண்ணு சார்ட் இருக்கா? இது வந்து ஆர்டர் பிரமிட்ஸ். சப்போஸ் கொஸ்டின் ஹியூமன் எவல்யூஷன்னா மேன், அது ஹியூமன் எவல்யூஷன் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு கொஸ்டின் பிரமிட்ஸ் எவல்யூஷன் கேட்டா இந்த சார்ட் தான் சார். இந்த சார்ட்ல இருந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது இன்னொன்னு வரும். எஸ், அதுக்கு அடுத்து வருது, நான் பின்னாடி சொல்றேன். இப்ப 52ல பாருங்களேன். நீங்க வேற ஒண்ணு கொஞ்சம் இது பைகாட் பண்ணி தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆர்டர், சப் ஆர்டர், ஃபேமிலி ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிரமிட்ஸ். அப்ப இதோட சப் ஆர்டர் நான் இது ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி சொன்னதுதான். பாருங்க, லெமுரிடே இது வந்து லெமுர் அண்ட் லோரிஸ். இதெல்லாம் எப்படி சார் இருப்பாங்க? லெமுர் எப்படி இருக்கும், லோரிஸ் எப்படி இருக்கும்னா இந்த மேல படம் இருக்கு பாத்துக்கோங்க. இந்த தேவாங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பையன் சின்ன பிள்ளை கூட, சின்ன பிள்ளைகளை கூட அப்படியே மெலிஞ்சு போய் என்னடா தேவாங்க மாதிரி இருக்க, மங்கினா நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். இது வந்து ஒல்லியா இருக்கும். அதுமாதிரி சப் ஆர்டர் டார்சிடியா, இது வந்து டார்சிடிஸ். அடுத்து சப் ஆர்டர் ஆந்த்ரோபனியா, இதுலதான் சார் மங்கி, ஏப்பு, மேன் வருவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அப்ப இந்த ரெண்டு சப் ஆர்டர் முடிஞ்சு அடுத்த சப் ஆர்டர் ஆந்திரபடியால தான் திரும்பவும் நம்ம ரெண்டு கேட்டகரியா அடுத்தது பிரியுது எவல்யூஷன் படி பார்த்தா. சரியா? ட்ரைப் இது வந்து நியூ வேர்ல்டு மங்கி அண்ட் ஓல்டு வேர்ல்டு மங்கி. நல்லா கவனிச்சுக்கோங்க. நியூ வேர்ல்டு மங்கி அண்ட் ஓல்டு வேர்ல்டு மங்கி. இதுலதான் ஏப்பு மேனும் வருவான். இதுல ஓல்டு வேர்ல்டு மங்கில. சோ இதுல நம்ம 3 ஃபேமிலி இருக்குது. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் ஓல்டு வேர்ல்டு மங்கி ஒரு ஃபேமிலி, ஏப் அண்ட் ஜிம்பான், உராங்குட்டான், கொரிலா, சிம்பான்சி இதெல்லாம் வந்து ஃபேமிலி குனிடியேல வரும். சரியா? இது நம்ம ஹியூமன் எந்த ஃபேமிலியில வரும்னா கொமிடியே. அது ஹியூமன் கொமி அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த டேபிள் கிடையாது, ஒரு சார்ட். பொசிஷன் ஆஃப் தட் பிரமிட்ஸ். இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த பேஜுக்கு வாங்க. 53க்கு வாங்க. 53ல இங்க ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. சார்ட் மீன்ஸ் ஒரு சின்ன மைண்ட் மேப் மாதிரி. The evolution of reptiles, birds, mammals from the stem reptiles of Continentalia. கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். பாத்தீங்களா? நான் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த வேர்டை சொன்னேன். கார்டிலிசூரியா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். இப்ப இதான் வந்து ஸ்டெம் ரெப்டைல்ஸ் சொல்றோம். இது பேர் என்னன்னா ஸ்டெம் ரெப்டைல்ஸ். அதான் கார்டிலிசூரியா. கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல இருந்துதான் சார் ஆரிஜின் ஆகுது. அப்ப நேரடியா நம்ம ஹியூமன் வந்தா அப்படிலாம் கிடையாது. இதுல இருந்து நிறைய இப்படி ஆரிஜின் ஆகும். அவ்வளவுதான். அதை பாருங்க, டார்டைல் தனியா, புளுசிலம், இத்தியோம்சியம், அப்படியே ஒவ்வொரு ரெப்டைல்ஸ்ல அந்த கைனோடியம், அந்த ரெப்டைல்ஸ்ல இருந்து அப்படியே மேல நேர அப்படியே போனா மேமல் ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து வேற வேற கேட்டகரி, நிறைய கேட்டகரியா வரும். இதுல இருந்து நேரா பாருங்க லிசர்ட்ஸ் அண்ட் ஸ்னேக். அதுக்கு முன்னாடியே பாருங்க crocodiles, அது ஸ்பினோடான் அண்ட் பேர்ட்ஸ், டைனோசர்ஸ், அந்த மாதிரி. இது வேற, இது ஒரு கேட்டகரியா ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ஒரு கேட்டகரியா ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு எனிவே இது எல்லாமே பாருங்க ஒரு கார்டிலோசோரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டெம் ரெப்டைல்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டெம். அவ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது கேட்க வாய்ப்பு இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? மற்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். கிரேனியல் கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க. இந்த இதுல எஸ். அதுக்கு அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் 55, பேஜ் நம்பர் 55. இது 2000 நான் எழுதும்போது, டிஆர்பி எழுதும்போது இந்த டேபிள் இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது. இந்த டேபிள் இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது. பட் நான் தப்பா தான் எழுதுனேன்.
அப்பெல்லாம் படிக்கவே இல்லை. சரியா? உண்மை சொல்லணும்ல. இந்த டேபிள்ல இருந்து வந்தது வீட்டுக்கு வந்த பிறகுதான் பார்க்கேன் இந்த டேபிள்ல ஆஹா தப்பா எழுதிட்டோமேன்னு. சரி பரவாயில்ல, பட் பாஸ் பண்ணிட்டோம், அது வேற. ஓகே. ஸோ எனிவே இந்த டேபிள் ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு வருஷம் இதுல எல்லா விஷயமும் வந்துடும் சார். இந்த டேபிள் வந்து எல்லா விஷயமே இந்த டேபிள்ல வந்துடும். ஓகே. இதை நீங்க பைகாட் பண்ணி தான் ஆகணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப 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 முக்கியமான டேபிள் இது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் படிச்சோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இப்போதைக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாம இருந்தாலும் நீங்க எப்படி படிக்கணும், இதுல வந்து நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. இது எக்ஸாம்ல கொஸ்டின் எங்க வரும், நீங்க எப்படி படிக்கணும், அதை தான் நாங்க சொல்லி தர போறோம். இப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, நாட் ஒன்லி டிஆர்பி, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஹியூமன் எவல்யூஷன் இல்லாத காம்படிட்டிவ் எக்ஸாமே கிடையாது. சரியா? அப்ப எப்படி படிக்கணும் அதான். இது வந்து ஃபேமிலி ட்ரீ ஆஃப் த பிரைமேட்ஸ் தான். பிரைமேட்ஸ் சொன்னா நம்ம ஹியூமன் வரைக்கும் நான் சொல்லிடுறேன், பட் ஹியூமன் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம டைட்டில்ல என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா, பிரைமேட்ஸ் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன். சில பேர் வந்து பிரைமேட்ஸை படிக்கவே மாட்டாங்க. ஒரு நார்மலா ஹியூமன் எவல்யூஷன் படிப்பாங்க, ஆனா பிரைமேட்ஸ் படிக்க மாட்டாங்க. ஒரு கோச்சிங் சென்டருக்கு வராதவங்கள நான் சொல்றேன் ஜென்ரலா. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பிரைமேட்ஸ்ல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு தெரியாது. ஆனா அதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹியூமன் எவல்யூஷன்ல அதுலயும் ஒரு கொஸ்டின் லாஸ்ட் டைம் அப்படிதான் ரெண்டுமே வந்தது. சரியா? சரி. ஏன்னா இது ரெண்டுமே கார்லேட்டட் தான், தனியா கிடையாது. இங்க பேஜ் நம்பர் 55 பாருங்க. பேஜ் நம்பர் 55. இதுல ஃபேமிலி ட்ரீ ஆஃப் த பிரைமேட்ஸ். ஓகே. சோ அப்ப இதுல எங்க இருந்து சார் படிக்கணும்? ஏற்கனவே நம்ம வந்து ஒரு டேபிள் படிச்சிருக்கோம், ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் மாதிரி. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் ஈரா என்னது, சீனோசோயிக் ஈரா. இந்த லாஸ்ட் இந்த பக்கம் இருக்கு பாருங்க, சீனோசோயிக் ஈரா. இதுதான் ஈரா ஆஃப் மாடர்ன் லைஃப். சரியா? அப்ப நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டா ரீகால், ஏற்கனவே நம்ம டேபிள் படிச்சோம்ல அதை ரீகால் பண்ணிக்கோங்க. கடைசி ஈரா மட்டும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஹியூமன் எவல்யூஷன் வரும்போது இன்னும் டீட்டெயிலா சொல்லுவேன்னு சொன்னேன், அதுதான் இப்ப சொல்ல போறேன். அதுக்கு அடுத்து பீரியட், அதுக்கு அடுத்து ஏப்போச், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து யார் யார் வந்தாங்க. சரியா? இது நீங்க திரும்ப 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 எழுதி எழுதி பார்க்கணும் சார், அவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல ஈரா வந்து சினோசைக்கு. பீரியட் ரெண்டு பீரியட் தான். ஒன்னு வந்து டெர்டரி பீரியட், இன்னொரு குவாட்டர்னரி பீரியட். இது அடுத்த கொஸ்டின். அதாவது சினோசியேக்கிரா எத்தனை பீரியட் இருக்குன்னு கேட்பாங்க. 2. வாட் ஆர் தேர் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது எத்தனை எபோச் இருக்குது பாருங்க. 1 2 3 4 5 6 7 7 இருக்கு. கரெக்ட் சீக்வன்சி எபோச் கேட்டுருவாங்க சார். இது நான் வந்து எப்படி வரும்னு தான் சொல்ல முடியும். நீங்க பைகாட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. கரெக்ட் சீக்வன்சி கேட்டுருவாங்க. சரியா? ஏன்னா இந்த சீக்வன்ஸ் நீங்க கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் சார் ஹியூமன் எவல்யூஷனை கரெக்டா கிராக் பண்ண முடியும். எந்த இடத்துல யாரு எவால்வ் ஆறாங்க அப்படின்னு கிராக் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப ஓரளவு நான் இந்த சார்ட்டை வச்சு பிரீஃபா சொல்றேன், பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். ஹியூமன் எவல்யூஷன் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். சரியா? ரைட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பெலியோசின். இது வந்து ஒரு எபோச். அப்ப ட்ரீ ஸ்ரோ. அதுக்கு அடுத்து ட்ரீ ஸ்ரோல வந்து என்ன பண்ண, லமூர் அண்ட் லாரிஸ். நான் சொல்ல பேஜ் நம்பர் 55 மட்டும் பாருங்க, வேற எதையுமே பார்க்க வேண்டாம். அதுல ஒரு டேபிள் இருக்கா, ஃபிகர் நம்பர் 7.82, அதை மட்டும் பாருங்க. சொல்ல அதை பார்த்துட்டே வாங்க. சரியா? சோ இதுல வந்து அதுக்கடுத்து இயோசின். இதுல நாட் இயோசின், பிளியோசின் அடுத்து யூகோசின். இது வந்து லமூர் அண்ட் டார்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. டெவலப் அடுத்தது ஸ்டேஜ். இந்த லமூர் அண்ட் டார்சஸ்ல இருந்து தான், நல்லா கவனிங்க அந்த பிக்சரை. இது இப்படி முடிஞ்ச பிறகு இதுல இருந்து இன்னொன்னு ஃபார்ம் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதுல ஒண்ணு ஃபார்ம் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது நேரா இங்க பாருங்க டாப்ல, இதுல லமூர் அண்ட் டார்சஸ்ல இருந்து நேரா நியூ வேர்ல்டு மங்கி ஃபார்ம் ஆயிருக்கு பாத்துக்கோங்க. ஓகேவா? அதே இது வந்து நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து என்னது, பேராப்திகஸ். எதுக்கு நேரா அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஓலியோசின். அந்த இயர்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர் கூட விட்டுங்க, நோ ப்ராப்ளம். ஓலியோசின்ல பேராப்திகஸ் இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த பேராப்திகஸ் அதுக்கு அடுத்து 2 கேட்டகரியா பிரியுது பாருங்க. இந்த பேராப்திகஸ் ஒன்னு வந்து நேரா ஓல்டு வேர்ல்ட் மங்கியா ஃபார்ம் ஆகுது. இன்னும் இதுல இந்த அப்ப நல்லா கவனிங்க, இந்த 2 தான் மங்கி கேட்டகரிஸ், நியூ வேர்ல்ட், ஓல்டு வேர்ல்ட். சரியா? அப்ப இதுலதான் ஹியூமன் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது, இந்த பேராப்திகஸ்ல ஆரம்பிச்சு. சரியா? அப்ப அடுத்தது வந்து மயோசின். பேராப்திகஸ் வந்து என்னவா ஃபார்ம் ஆகுது, ட்ரையாப்திகஸ். ட்ரையாப்திகஸ்ல பாருங்க எத்தனை இதா திரும்ப டிவைட் ஆகுது பாருங்க. ஒன்னு வந்து ஜிம்பான்,
உராங்குட்டான், அது மாதிரி நேரா வந்து சிம்பான்சி அண்ட் கொரில்லா, இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் வந்து மங்கி. நான் சொன்னதெல்லாம் பாருங்க, அப்படி படத்தை சொல்ல அந்த பிக்சரை பாருங்க. நேரா இந்த ட்ரையாப்திகஸ்ல இருந்து இது எல்லாமே மங்கி கோஷ்டிக்குள்ள ஃபார்ம் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த ட்ரையாப்திகஸ்ல இருந்து இன்னொன்னு தனியா ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா, ராமாப்திகஸ். இதுல இருந்தா சார் பேராப்திகஸ், ட்ரையாப்திகஸ், ராமாப்திகஸ். அப்ப ராமாப்திகஸ் எங்க ஃபார்ம் ஆகுது? மயோசின் ஸ்டேஜ். அதுக்கடுத்து ராமாப்திகஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆஸ்ட்ரோப்திகஸ். ஆஸ்ட்ரோப்திகஸ் வந்து பிளியோசின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரோப்திகஸ் நெக்ஸ்ட் என்டர் ஆறது வந்து ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ ஹெபிலிஸ் இது வந்து பாருங்க பிளியோசிட்டின் ஸ்டேஜ். அதுல ஆஸ்ட்ரோப்திகாவே இன்னும் ரெண்டு வந்து அது ரெண்டு ஸ்பீசிஸ் சொல்லியிருப்பாங்க, பாத்துக்கோங்க, ரெண்டு ஸ்பீசிஸ். சோ ஹோமோ ஹெபிலிஸ்க்கு அடுத்து ஹோமோ எரக்டஸ். இப்ப இவன் தான் வந்து நேரம் நிமிந்தான் மனுஷன் மாதிரி இந்த பிளியோசிட்டின் ஸ்டேஜ்ல. சரியா? இவனை தான் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? நியாண்டர்தால் மேன் சொல்லுவோம். நியாண்டர்தால் மேன். அந்த பிக்சர் மட்டும் பார்த்துட்டு வாங்க, டேபிள் மட்டும். ஹோமோ எரக்டஸ் ஒரு இப்படி குனிஞ்சிட்டு இருந்தவன் நேரா நிமிர்ந்திருக்கான். சரியா? அடுத்த ஹோமோ எரக்டஸ்ல இருந்து அடுத்த ரீசன்ட் எப்போச்சு என்னது பாருங்க, ஹோலோசின். இங்கதான் சார் குரோமேக்னானே வர்றான். சார் நான் திரும்ப கொஞ்சம் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அடுத்து நான் சொல்லுவேன், சும்மா பிரீஃபா தான் சொல்லியிருக்கேன். குரோமேக்னான் மேன் இங்கதான் வர்றான். இவன் தான் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்னே வச்சுக்கோங்க, நம்ம சொந்தக்காரன். சரியா? இவன்ட்ட இருந்துதான் யார் வந்தா? ஹோமோ செப்பியன்ஸ். ஆக்சுவலா வந்து சில புக்ல என்ன சொல்லிருப்பாங்க, இந்த குரோமேக்னானையே ஹோமோ செப்பியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தா இவன் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் போல வந்து ஹோமோ செப்பியன்ஸ் சொல்லியிருப்போம். இவனை விட அட்வான்ஸ் தான் யாரு? சிவிலைஸ்டு மேன தான் ஹோமோ செப்பியன்ஸ் அண்ட் செப்பியன்ஸ் சொல்லியிருப்போம். இவங்கெல்லாம் ரீசன்ட் மேன். இப்ப நம்ம யாரு தெரியுமா? நம்மளுடைய ஜுவாலஜிக்கல் நேம் ரொம்ப பேரு ஹோமோ செப்பியன்ஸ் சொல்லுவோம். தவறு. நம்ம சப்ஸ்பீசிஸே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்தா பாத்தீங்களா குரோமேக்னான்ல இருந்து, அவன் தான் ஹோமோ செப்பியன்ஸ். நம்ம யாரு? ஹோமோ செப்பியன்ஸ் செப்பியன்ஸ். அது சப்ஸ்பீசிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர்ல மேபி இது வேற கூட மாறலாம். அது எத்தனை வருஷம் ஆகுன்னு சொல்ல முடியாது. சரியா? சோ இந்த இதை கரெக்ட் சீக்வன்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ரைட். இதுக்கு மேல அங்க ஒண்ணு கேட்டா இந்த டேபிள் இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். போதும். இதுக்கு மேல அங்க ஒண்ணு நீங்க பிரமிட்ஸ் பொறுத்தளவு இதுக்கு மேல நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம். அடுத்த டைரக்டா நம்ம ஹியூமன் எவல்யூஷன் போயிடுவோம். ஹியூமன் எவல்யூஷனுக்கு இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் இதை சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பேஜ் நம்பர் 61க்கு வாங்க. 61க்கு பேஜ் நம்பர் 61. வந்துச்சா? ரைட். இப்ப ஓகே, ரைட். இது கூட பார்ப்போம். ஓகே, லிசன். நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் மேன் பாருங்க, யாரு? பிளியோசிட்டின். இதுல இருந்து வருஷ மாடர்ன் மேன் வரைக்கும் வர்றான் பாருங்க. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, ரைட், ஓகே. ஜஸ்ட் ரோட் மேப் அப்படின்னு சொல்லலாம் இதான். சரி, இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் எப்படி வரும்? ஏன்னா இதுல என்னோட பாயிண்ட் ரொம்ப, நான் வந்து கொஸ்டின் எப்படி வரும், நீங்க எப்படி படிக்கணும் அதுதான் நான் சொல்ல முடியும். ஒன்னொன்னா நான் ஒரு மங்கியோட கேரக்டர்லாம் ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலாம். அது நீங்களே பாத்துக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் மங்கி இப்படி கை இப்படி இருந்தது, கால் இப்படி இருந்தது, முடி இப்படி இருந்தது, அதெல்லாம் தேவையில்லை. எக்ஸாமுக்கு என்ன வரும் அதுதான் நம்மளுக்கு தேவை. எம்சிக்யூ தான் தேவை. சரி, படிக்க வேண்டிய மெத்தட் சொல்லிடுறேன். ஹியூமன் எவல்யூஷன் கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து கரெக்ட் சீக்வன்சிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு எடுத்து யார் வருவா, இதுதான் ஃபர்ஸ்ட். நான் படிக்கிற மெத்தடு எப்படி கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லிட்டேன், கரெக்ட் சீக்வன்சி பார்த்துக்கோங்க. யாருக்கு அடுத்து யார் வருவா, அந்த டேபிள் முதல்ல பிரமிட்ஸ்ல சொன்னல. நெக்ஸ்ட் யாரெல்லாம் எந்த இரா பிரச்சனை இல்லை, ஒரே இரா தான்.
எந்த பீரியட், எந்த எபோச், இது அடுத்த கொஸ்டின். சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது 2வது பாயிண்ட் என்னன்னா, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை சொல்லிட்டு இருக்கேன். 2வது பாயிண்ட்டுக்கு இப்ப இவங்க எல்லாம் இதெல்லாம் ஜுவாலஜிக்கல் நேம். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏப் மேன், கேண்டி மேன், எரக்ட் மேன், ஜாவா மேன், பீக்கிங் மேன் அப்படின்னு சொல்லி நியாண்டர்தால் மேன், குரோமாக்னான் மேன், இப்படி இதுக்கு பேர் தான் காமன் நேம். இது கொஸ்டின் வரும். அதாவது காமன் நேம் கொடுத்துட்டு ஜுவாலஜிக்கல் நேம் கேட்பாங்க, இல்ல ஜுவாலஜிக்கல் நேம் கொடுத்துட்டு காமன் நேம் கேட்பாங்க. முடிஞ்சா? 2வது பாயிண்ட். அடுத்த 3வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, இது எல்லாம் இவ்வளவு ஹியூமன் எவல்யூஷன் நம்ம யாராவது பார்த்தோமா? குரோமாக்னானே நம்ம பார்த்தது கிடையாது. எப்படி சார்? தட் இஸ் கால் ஃபாசில். ஃபாசில்ஸ் மூலம் தான். அப்ப இந்த 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 ஹிஸ்டரியில, ஹியூமன் ஹிஸ்டரியில வரக்கூடிய இந்த எவல்யூஷன்ல வரக்கூடிய இவங்கெல்லாம் எந்த இடத்துல, எந்த நேஷன், எந்த நாட்டுல ஃபாசில்ஸா கிடைச்சாங்க அதை பார்த்துக்கணும். அடுத்தது ஃபாசில்ஸ் வேர் ஆக்சுவலி வில் பி ஐடென்டிஃபைட் தட். சரியா? எந்த ராக்ல இருந்து, ஆசியாவா, ஆப்பிரிக்காவா, இல்லைன்னா வேற எந்த இருந்து கிடைச்சது? சரியா? அது அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ. யாரு ஐடென்டி பண்ணா, இது நான் வரைக்கும் டிஆர்பில கேட்டதே கிடையாது. பட் வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட்டு. ஸோ அதுக்கு அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர், இத்தனை ஹியூமன் சொல்றோம் பாத்தீங்களா எவல்யூஷன்ல, ஒவ்வொருத்தருக்கும் சில காமன் கேரக்டர் இருக்கும். அதெல்லாம் எக்ஸாம்பிள் வரவே வராது. சரியா? சில பேருக்கு மட்டும் சில பெக்கூலியர் கேரக்டர் இருக்கும். சில எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் இன்னும் நடத்தும் போது நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். அப்ப சில, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரோபிதிகஸ், இவங்க தான் முதல்ல டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. இவங்க தான் போன்ஸ், அதாவது எலும்பை வச்சு டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி, இவங்க தான் முத ஒரு கேவ்ல வந்து வாழ்ந்தாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபயர் யூஸ் பண்ணாங்க. இவங்க தான் முத பாறைகள்ல பெயிண்டிங் பண்ணாங்க. இப்ப புரியுதா? யாரு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, மத்தவனுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம், இதுதான் கொஸ்டின். நான் எல்லாமே அடுத்து சொல்லுவேன் சார். இப்ப சும்மா எந்த ஏரியால கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த நடந்த நீங்க ஈஸியா பிக்கப் பண்ணிடுவீங்களா, அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? அதே மாதிரி யாருக்கு அடுத்து யாரு வந்தா அது ரொம்ப 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 முக்கியம். சயின்டிஸ்ட், இது ஃபுல்லா நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். சரியா? மற்றபடி நான் ஜஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலே போதும். இதுக்கு ஹிண்டே எடுக்க வேண்டாம். இதே பக்காவா ஹிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்க ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கவே வேண்டாம், ஜஸ்ட் ரீட் பண்ணாவே போதும். சரியா? நான் டேக் த பேஜ் நம்பர் 61. இப்ப நான் என்னென்ன மெத்தட்ல எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். கிரேனியல் கெப்பாசிட்டி அதையும் நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன், கிரேனியல் கெப்பாசிட்டி. சரியா? ரைட். மற்றபடி நான் ஃபுல்லா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணல சார், நான் அதையும் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ட்ரீ ஷாரோ, இது எபோச் பிளியோசின், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி லமூர், இது சார் இதெல்லாம் பிரமிட்ஸ்ல சொன்னதான் திரும்ப ரீகால் பண்றேன். லமூர் அண்ட் டார்சிஸ். சப்போஸ் வந்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இமேஜினேஷன்லேயே படிக்க வேண்டாம், அந்த படத்தை பார்த்துக்கோங்க. லமூர் எப்படி இருப்பாங்க, டார்சிஸ் எப்படி இருப்பாங்க, அதுக்காக தான். சரியா? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல கொடுத்துருக்கேன், அது நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தா நம்ம ஆந்திரோபடியான்னு வரும். இது வந்து பிளியோசின் யோசின்ஸ்ல வரக்கூடியது. இதுலதான் யார் யார் வருவா? மங்கி, ஏப், மேன். சரியா? அதுல நான் 2 கேட்டகரியா பிரிச்சேன்ல. ஒன்னு நியூ வேர்ல்டு மங்கி ஃப்ரம் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கால ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்றாங்க. இன்னொன்று ஓல்டு வேர்ல்டு மங்கி வந்து ஆசியா அண்ட் ஆப்பிரிக்கா. சரியா? இதுலதான் அந்த ரீசஸ் மங்கி, மகாகா ரீசஸ், அதெல்லாம் இந்த வேர்ல்டு வேர்ல்டு மங்கில இருந்து தான் வருவாங்க. சரியா? மற்றபடி இந்த இதுல கேரக்டர்ஸ், கொரிலா, சிம்பான்சி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. இல்ல பிக்சர்லாம் யார் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணும். பேஜ் நம்பர் 63 பிக்சரை பார்த்துக்கோங்க. ஒரு கொரிலா எப்படி இருக்கும், ஜிம்பான் எப்படி இருக்கும், உராங்குட்டான் எப்படி இருக்கும், சிம்பான்சி எப்படி இருக்கும்னா இந்த பிக்சர் எல்லாமே மங்கி தான், பட் ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? அதுக்கடுத்து ஒரு டேபிள் மாதிரி ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள கொடுத்துருக்கேன். புக் த மேன் பிளேஸ் இன் நேச்சர், இது யார் சொன்னா? ஹக்ஸ்லி. டீசன்ட் ஆஃப் மேன், இது யார் சொன்னா? ஸ்டிபின்ஸ் யார் சொன்னா? ஆர்கானிக் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தனி புக்கே உண்டு சார். இப்ப ரீசெண்டா தான் இந்த புக் கூட நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அமேசான்ல. சரியா? ஏன்னா இது வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக், எவல்யூஷன்ல ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக். அதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தா அதை அப்படியே உங்களுக்கு டெஸ்டா அதெல்லாம் கொடுத்துருவேன், நீங்க அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ரைட். ஸோ ஹியூமன் எவல்யூஷன் பொறுத்தளவு நல்லா கவனிங்க. மோஸ்ட் ஆஃப் தட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த எந்த ஹியூமனையும் நம்ம பார்த்ததே கிடையாது ஹியூமன் எவல்யூஷன்ல. மோஸ்ட் ஆஃப் தட் ஃபாசில்ஸ் இன் த பிரிமிட்டிவ் மேன்ஸ் எங்க சார்னா மோஸ்ட்லி தட் சவுத் ஆப்பிரிக்கா. அது சவுத் ஆப்பிரிக்கா தான்
கிரடல் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் சொல்லுவாங்க. முக்கியமான கொஸ்டின்ஸா கேட்க வாய்ப்பு இருக்கு. கிரடல் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். ஏன் சார் கிரடல் ஆஃப்னா அங்கதான் நிறைய ஃபாசில்ஸ் கிடைச்சது. இந்த சவுத் ஆப்பிரிக்கா இப்பயும் பாருங்களேன், இந்த சவுத் ஆப்பிரிக்கா இந்த கிரிக்கெட் எல்லாம் விளையாட வர்றாங்க பாருங்க, அந்த ஒரு 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 ஃபேஸே ஒரு மங்கி மாதிரி அந்த அந்த லுக் இருக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் அந்த அங்கிருந்து நம்ம ஆரிஜின் ஆனோம். இந்த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன்ல வந்து மொத்தம் அடுத்தது ஒரு 3 கேட்டகரியா நம்ம பிரிக்கிறோம் சார். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாருங்க, பீரியட் டு ஏப் மேன். அந்த ஏர்லி ஹியூமன் ஆன்சிஸ்டர். நம்ம ஏப் மேனுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தா பாருங்க. மொத்தம் 3 கேட்டகரியா பிரிக்கிறோம் ஹியூமன் எவல்யூஷன். இந்த இருக்கு பாருங்களா, இதுல இந்த ப்ரோகன்சன், அடுத்தது ட்ரையாப்திகஸ், இதுல நிறைய இருக்கும் ஒவ்வொரு புக்கு. அடுத்தது சிவாப்திகஸ், அதுக்கு அடுத்து ராமாப்திகஸ். ஓகே, சோ இது வந்து சிவாப்திகஸ் இல்ல, ராமாப்திகஸ் வரைக்கும் இங்க இருக்கு. இந்த மாதிரி தான் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இது வந்து பீரியட் டு அட் ஏப் மேன் டு ப்ரீஹிஸ்டாரிக் மேன். ஒரு ஏப் மேன்ல இருந்து ப்ரீஹிஸ்டாரிக் மேன் யார் சார் அப்படின்னு கேட்டா, அப்ப ராமாப்திகஸ் அடுத்து யார் சார் வந்தா ஆப்ஸ்லோப்திகஸ். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஏப் மேன். இதுதான் சார் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஏப் மேன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ், இவன் தான் கேண்டி மேன். அடுத்து ஹோமோ எரக்டஸ், இந்த இங்க இருக்கு பாருங்க, இதுல நிறைய வேற வேற இது கொடுத்துருக்காங்க. ஹோமோ எரக்டஸ், இவன் தான் நேரா நிமிந்தான், எரக்ட், அதுக்காக அப்படி பேரு. அப்ப ஹோமோ அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஹோமோ எரக்டஸ் அண்ட் எரக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஜாவா ஏப் மேன் சொல்லுவாங்க. ஏன் சார் பேர் அப்படி வச்சாங்கன்னா, ஜாவால அந்த ஃபாசில்ஸ் கிடைச்சவாங்க ஜாவா ஏப் மேன் சொன்னாங்க. ஹோமோ எரக்டஸ் பீக்கிங் மேன் அப்படின்னு வந்து, இது பீக்கிங் மேன், பீக்கிங்னஸ் தான் பீக்கிங் மேன் காமன் நேம். ஸோ இது ஃபுல்லாவே என்ன கேட்டகரியில வரும்னா ஏப் சார். இப்ப டீட்டெயிலா அடுத்த பின்னாடி சொல்றேன். ப்ரீஹிஸ்டாரிக் மேன், அடுத்தது ட்ரூ மேன் இன்க்ளூடிங் நம்ம மாடர்ன் மேன். அப்ப இது முடிஞ்ச உடனே அடுத்தது ஹோமோ செப்பியன்ஸ் நியாண்டர்தால். இந்த வந்திருக்கான் பாத்தீங்களா, இவன் நியாண்டர்தால் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஹோமோ செப்பியன்ஸ் தான் சார். பாருங்க, நீங்க ஹோமோ செப்பியன்ஸ் சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், ஹோமோ செப்பியன்ஸ் அது ஹியூமன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹோமோ செப்பியன்ஸ் நியாண்டர்தால் தான். அதுக்கடுத்து ஹோமோ செப்பியன்ஸ் இவன் இந்த இடத்துல குரோமேக்னான். இவன் யாரு, அவங்க பேரு வந்து ஹோமோ செப்பியன்ஸ் பாசியாலிஸ், குரோமேக்னான். அதுக்கு அடுத்துதான் ஹோமோ செப்பியன்ஸ் அண்ட் செப்பியன்ஸ் மாடர்ன் மேன். இப்படிதான் சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட் யாரு, குரோமேக்னான். அதுக்கு முன்னாடி யாரு, ஆப்ஷனை வச்சுதான் நீங்க நியாண்டர்தாலா குரோமேக்னானா பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்ப நான் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதே அடுத்தது பெரிய டீடைலா இங்க கொடுத்துருப்பாங்க சார். பாருங்க, ப்ரீ டு ஏப் மேன் ஃபர்ஸ்ட். சரி, இதுல ஃபுல்லா நான் ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணல. நான் எப்படி வரும் எக்ஸாம் எங்க படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன், நீங்க தான் அதை பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ரோ கன்சல்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். ஃபாசில்ஸ் எங்க கிடைச்சது, யார் ஐடென்டி பண்ணா இருக்கா, அது மாதிரி எப்போச்சு, எந்த எப்போச்சு பார்த்துக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸை சும்மா ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணுங்க. ஏதாவது பெக்கூலியர் கேரக்டர் இருந்தா அதை மட்டும் நோட் பண்ணுங்க போதும், மற்றது வேண்டாம். நானே அதை பெக்கூலியர் கேரக்டர் சொல்லிடுவேன். அடுத்தது ட்ரையாப்திகஸ், இது ஓகே, இது காமன் மேன்ல ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாசில்ஸ் இங்க அதே மாதிரி இந்தியாவில் ஏதாவது ஃபாசில்ஸ் கிடைச்சிருந்தா அதை நல்லா பார்த்துருக்கு சார், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ராக் ஆஃப் பில்ஸ், இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் நினைக்கிறேன். அதுமாதிரி ஆப்பிரிக்கா, யூரோப், சிவாலயா ஹில்ஸ், சிவாலயா ஹில்ஸ்ல இது கிடைச்சிருக்கு. நம்ம ஏரியா மீன்ஸ் இந்தியா, சரி, அது ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இதெல்லாம் கேட்கலாம். ட்ரையாப்திகஸ் எப்போச்சு பார்த்துக்கோங்க, கேரக்டர் பார்த்துக்கோங்க. சிவாப்திகஸ் ஃபாசில்ஸ் பாருங்க, சிவாலயா ஹில்ஸ் ஆஃப் இந்தியா. சிவாலயா, அதுக்கான பேரே வந்து சிவாப்திகஸ்னு பேர் வச்சிருக்காங்க, சரியா? எப்போச்சு பார்த்துக்கோங்க, எந்த ஏரியானா கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ராமாப்திகஸ். ராமாப்திகஸ் வந்து ராக் ஆஃப் ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா. மேக்ஸிமம் லேட் மியோசின்ல தான் ஃபார்ம் ஆனா அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்தது ஏப் மேன் இன்க்ளூடிங் த ப்ரீஹிஸ்டாரிக் மேன். ப்ரீஹிஸ்டாரிக் மேன்ல வந்து இதுல ஃபர்ஸ்ட் ராமாப்திகஸ்க்கு அடுத்து யாரு வருவான்னு கேட்டா ஆப்ஸ்லோப்திகஸ். இதான் ஆப்பிரிக்கன் ஏப் மேன் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம ஆப்பிரிக்கா மேன்ஸ் அந்த படம் சில பிக்சர்ஸ் கொடுத்துருப்பேன் சார், நீங்க பாத்துக்கோங்க, சரியா? இதுக்கு ஃபாசில்ஸ் வந்து, அதாவது டாங்கோர் சவுத் ஆப்பிரிக்கால கிடைச்சவாது, அது பேரு தாகுன் பேபி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க, சரியா? சோ இதுல முக்கியமான எக்ஸாம்பிள் கிரேனியல், இதுல இருந்து கிரேனியல் கெப்பாசிட்டி கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, கிரேனியல் கெப்பாசிட்டி. அதே மாதிரி பாருங்க, கடைசி பாயிண்ட் பாருங்க, they use the pebbles and bones as a tools. இதான் கொஸ்டின். இவங்க தான் முத டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் குகைகளில் தங்க, இட்ஸ் லிவ்ட் இன் கேவ்ஸ்.
கேட்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல அங்கங்க இல்லாம ஒரு குகைக்குள்ள தங்கி இருக்காங்க. இவங்க தான் யாரு? அவர் பேரு தான் வந்து ஆஸ்ட்ரோபிதேகஸ். அடுத்த ஹோமோ ஹெபிலிஸ், இது ஏர்லி ட்ரூ மேன் சொல்றாங்க சார். ஹோமோ ஹெபிலிஸ் வந்து ஏர்லி ட்ரூ மேன். நிறைய கேண்டி மேன், டூல் மேக்கா அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இந்த ராக்ல கிடைச்சிருக்கு. அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? அது மேக்சிமம் இந்த டூல்ஸ், வெப்பன்ஸ் வந்து சிப்டு ஸ்டோன்ஸ், கல்லுகளை வந்து அப்படியே கூர்மையாக்கி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்த ஹோமோ எரக்டஸ், எரக்ட் மேன் ஆர் ஏப் மேன். இது வந்து ஷார்ட்டர் தென் த மாடர்ன் மேன். மாடர்ன் மேனோட கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க. அப்பதான் எரக்ட் ஆனவாங்க. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. மேக்சிமம் லிவிங் இவங்க தான் ஃபேமிலியா மேலு ஃபீமேல் பேர் ஜோடியா வந்து ஃபேமிலியா இருந்திருக்காங்க. ஞாபகம் இவங்களும் போன்ஸ், ஸ்டோன்ஸ் வந்து டூல்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஹோமோ எரக்டஸ் இது வந்து அதுக்கு அடுத்த லெவல். ஹோமோ எரக்டஸ் வந்து பித்திகாந்தட்ஸ் சொல்லக்கூடியது. இதுதான் ஜாவா ஏப்மேன். ஏன்னா இது ஜாவால கிடைச்சவாகு இதோட பேரு. அதுக்கு ஜாவா ஏப்மேன். சைனா ஆப்பிரிக்கால கிடைச்சது. லிப்ஸ் வந்து ரொம்ப திக்கா. அந்த படத்துல பாருங்க, ஜாவா ஏப்மேன் படத்தை பாருங்களேன். இந்த இப்படியா சார் இருப்பாங்க? இது நம்ம இமேஜினா வரைஞ்சிருக்கோம். இப்படி எலும்பு கூடுதான் நம்மளுக்கு, அதாவது மண்டை ஓடுதான் நம்மளுக்கு கிடைச்சது. அப்ப மண்டை ஓடு இப்படி இருந்தா அவன் இப்படித்தான் இருந்திருப்பான் அப்படின்னு நம்ம இமேஜினேஷன் தான். யாரும் நம்ம பார்க்கவே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட் சார், நான் பேசுறது கேக்குதுல்ல? anyone? Yes. ஓகே தேங்க்யூ. அவங்க லிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிராடா இருக்கும், பாத்துக்கோங்க. நீங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா பீப்புளே பாருங்க, கொஞ்சம் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். சரி, ஹோமோ எரக்டஸ் ஸ்பீக்கிங்னஸ். இது வந்து அடுத்த அந்த ஹியூமன் பீயிங் பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. இவன் கிரானியல் கெப்பாசிட்டி, அத ஃபாசில் வந்து ஸ்பீக்கிங்ல கிடைச்சா அந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க. ஹைட் எவ்வளவு இருப்பான், அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். வேர் த ஃபர்ஸ்ட் ஹியூமன் a type who used the fire. இதுதான் கொஸ்டின். இவங்க தான் முதல்ல ஃபயரை யூஸ் பண்ணாங்க. யாரு? ஹோமோ எரக்டஸ் ஸ்பீக்கிங்னஸ். ரைட். அடுத்தது ட்ரூ மேன் இன்க்ளூடிங் ஹியூமன், நம்ம மாடர்ன் மேன். அப்ப ஹோமோ செபியன்ஸ், நியாண்டர்தால்ஸ். அது எந்த வருஷம் முன்னாடி நியாண்டர்தால் மேன் சொல்றாங்க சார்? ஃபர்ஸ்ட் சிவிலைஸ்டு மேன். ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டான் இவன் வந்து. கன்சிடர்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் மேன். அந்த படத்தை பாருங்க, கொஞ்சம் நம்மள மாதிரி தான் இருப்பான் பாக்குறதுக்கு. சரியா? இதுல என்ன ஸ்பெஷல்னா, நியாண்டர்தாலோட ஸ்பெஷல் என்ன சார்னு கேட்டா, கொஞ்ச நேரம் முன்னாடி நானே சொன்னேன், நம்ம கிரேனியல் கெப்பாசிட்டி லார்ஜர் தென் இன் த மாடர்ன் மேன். சரியா? இவங்களும் ஃபயர் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. மெயினா வந்து சில தொழில் ஃபேமிலியா இருந்தவங்க இவங்க. அடுத்தது ஹோமோ செப்பியன்ஸ் பாசியாலிஸ், அதாவது க்ரோ-மேக்னான் மேன், ஏர்லி மாடர்ன் மேன். அந்த படத்தை பாருங்க, ஆல்மோஸ்ட் நம்மள மாதிரியே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பாக்குறதுக்கு. சரியா? நார்த் ஈஸ்ட் இட்டாலி, பிரான்ஸ் யார் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, மோர் இன்டெலிஜென்ட் இன் கல்ச்சுரல் டுடே மேன். நம்மளை விட இவங்க தான் சார் பிரில்லியன்ட். யாரு? க்ரோ-மேக்னான் மேன். நீங்க நம்ம தான் பிரில்லியன்ட் நினைச்சிடாதீங்க. சரியா? நம்மளை விட க்ரோ-மேக்னான் மேன் வந்து கிரேனியல் கெப்பாசிட்டி அதிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ இது ஒரு இது. அடுத்தது ஹோமோ கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நீங்க பாத்துக்கோங்க. ஹோமோ செப்பியன்ஸ் அண்ட் செப்பியன்ஸ், இதான் மாடர்ன் மேன் ஆஃப் டுடே, மாடர்ன் மேன். So modern man origin, we can believe that Asia. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசியா சார். இது லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின் சார். இது வேற இடத்துல இருக்கும். இல்லைன்னு இந்த இடத்துல எழுதுனாலும் நீங்க எழுதிக்கோங்க. நான் வேற இடத்துல இதை மென்ஷன் பண்ணிருப்பேன். அது எந்த இடம் நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னு இந்த இடத்துல எழுதுனாலும் எழுதிக்கோங்க. மாடர்ன் மேன் நான் சொல்றது எழுதிக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் மாடர்ன் மேன் believed to have place in Asia. லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின் சார் இது. ஓகே. சோ நம்புறோம் மாடர்ன் மேன் வந்து ஏசியால இருந்து தான் வந்தான்னு சொல்லி நம்புறோம் நம்ம. ஓகே ரைட். ஹியூமன் இதுல வந்து ஹோமினாய்ட், ஹோமினிட், ஏப் அண்ட் ஹியூமன், ஹியூமன் அண்ட் ஹியூமன் லைக். எஸ், once more அந்த ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க சார். origin of modern man believed to have, நம்புறோம், believed to have a place in Asia. அதாவது மாடர்ன் மேன் வந்து ஏசியால தான் ஆரிஜின் ஆனா அப்படின்னு நம்புறோம், தமிழ்ல சொன்னா. சரியா? சோ நம்ம ஒரு ஆப்பிரிக்கான்னு போட்டுறக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன் நான். ஏசியா. சரி ரைட். நான் பின்னா டீட்டெயிலா சொல்றேன், அது இன்னொரு ஏரியால வரும். ரைட். இதுல கிரேனியல் கெப்பாசிட்டி வந்து க்ரோ-மேக்னான் விட கொஞ்சம் கம்மி, 1300 to 1600 cc. சரியா?
சரி ரைட். அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்க ஒரு ஒரு 3 வேர்டு இருக்கு பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது பத்தி நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்லுவேன். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது the modern man will divide the 4 ethic groups. இது நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ரேஸ் ஆஃப் ஹியூமன் அப்படின்னா ஒரு டாபிக் இருக்கும். மொத்தமே 4 கொஸ்டின் தான். 4 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு மேல அங்க கொஸ்டினே கிடையாது. எப்படி ரேட் ஆஃப் எவல்யூஷன் 3 கொஸ்டின் சொன்னனோ அதே மாதிரி இதுல 4 கொஸ்டின். இப்ப நாங்க பிரீஃபா தான் சொல்லியிருக்கேன். பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். ஓகே, இதுல நீங்க படிக்க வேண்டியது ஒண்ணும் கிடையாது. எந்தெந்த நாட்டுக்காரங்க என்ன ரேஸ். இப்ப நம்மளுக்கு கம்யூனிட்டி இருக்குல்ல, நீங்க அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டின்னு சொல்றோம்ல, இல்ல ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த மாதிரி. அதே மாதிரி முன்னாடிலாம் அப்படி கிடையாது. அதாவது எத்திக் குரூப்ஸ், நீக்ராய்டு. அப்ப யாரெல்லாம் ஆப்பிரிக்கன் அஹமதி போஸ்மான் இவங்கெல்லாம் நீக்ராய்டு. நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்லுவேன் சார். இப்ப ரொம்ப பிரீஃபா இந்த இடத்துல இருக்கு. கஸ்கின் இது வந்து இட்டாலியன் இங்கிலீஷ் அவங்க. ஈஸ்டர்ன் சொல்லு சைனீஸ் ஜாப்பனீஸ் ஆஸ்திரேலியா அவங்கலாம். அடுத்தது மங்கோலாய்ட்ஸ். சார் இங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. பின்னாடி இந்த 4மே ரொம்ப டீட்டெயில் நான் பின்னாடி சொல்றேன். இந்த 4 நல்லா பார்த்துக்கோங்க. யார் யார் எந்த கேட்டகரியில வருவாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி on the base of the cultural evolutionல modern man be divided into the ஒரு 4 types. 4 types and so 4 divided into the 4. இதுவும் ரொம்ப முக்கியம் தான். இதுவும் நான் பிரீஃபா தான் அங்க சொல்லியிருக்கேன். பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பேலியோலித்திக் அப்படின்னா ஏஜ் ஆஃப் டூல்ஸ். அப்ப நல்ல கவனிங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு சார் கொஸ்டின். சரியா? ஏன்னா பேலியோலித்திக் அப்படின்னு சொன்னாவே இப்பதான் வந்து அவங்க ஸ்டோனு போன்ஸை வச்சு ஒரு டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி வேட்டையாடினாங்க. அந்த ஒரு கல்ச்சுரல் எவல்யூஷன். ஏன்னா கல்ச்சுரல் எவல்யூஷன் என்னது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்றது தானே. அப்ப அங்கதான் கேவுக்கு பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்ப எந்த டயத்துல? பேலியோலித்திக் டயத்துல. அடுத்தது மீசோலித்திக், த ஏஜ் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அப்படின்னு என்னது, இந்த ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிற மாதிரி சில அனிமல்ஸ் வச்சு டெவலப்மெண்ட் ஆஃப் தட் லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எபிலிட்டி டு ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ அப்படியே சிவிலைஸ்ட் ஆகிட்டே இருக்கும். எப்ப? மீசோலித்திக்ல. அடுத்தது நியோலித்திக். நியோலித்திக்னா அப்பதான் அக்ரிகல்ச்சர் நாலேஜ் கிளாத் இது இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ். இதான் பிரசன்ட் ஏஜ் சார். இங்க கூட நான் பிரீஃபா தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு ஏரியால இதை விட இன்னும் டீட்டெயிலா நான் சொல்வேன். இதான் பிரசன்ட் ஏஜ். இப்ப ஆர்ஐ தான் என்னது, சாரி ஏஐ. அதான் பிரசன்ட் ஏஜ். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் பிரசன்ட் ஏஜ். அந்த அளவுக்கு போயிட்டோம் நம்ம. சரியா? ரைட். சும்மா இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் எவல்யூஷன். சார் இதெல்லாம் சும்மா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க சார். ஒரு ஹியூமன் வந்து மங்கில இருந்து ஹியூமனா வரும்போது, இல்லைன்னா ஒரு நியாண்டர்தால்ல இருந்து குரோமேக்னால இருந்து மாடர்ன் ஹியூமன் வரும்போது அவங்க என்ன பாடியில என்னென்னலாம் சேஞ்ச். நான் இப்படி நேரோ ஆஃப் த நோஸ், ஃபார்மேஷன் ஆஃப் சின் இப்படி சொல்லி ஒன்னொன்னா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணவர்களா நீங்க ரீட் பண்ணாலே இது உங்களுக்கு புரியும். நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. சரி, இதுல எவிடன்ஸ் டு சப்போர்ட்டிங் த காமன் ஆன்செஸ்டர் ஆஃப் த மேன் அண்ட் ஏப். சார் சும்மா சொல்லாமா ஏப்ல இருந்து நம்ம வந்தவனுக்கு என்ன எவிடன்ஸ்னா இதான் எவிடன்ஸ். மார்பாலஜிக்கல் எவிடன்ஸ், ஐ மீன் வெஸ்டீஜியல் ஆர்கன், அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பிசியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்னதான், இது பிளட் குரூப் சேமா இருந்தது, பிளட் செல்ஸ் சேமா இருந்தது. மென்சுரல் சைக்கிள் மேன் பொறுத்தளவு ஒரு 28 to 32 டேஸ். சிம்பான்சிக்கு 20, இது அதே தான் 32 டேஸ். கொரில்லாக்கும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளோஸா தான் இருக்குது. கஸ்டேஷன் பீரியடும் மேன் சிம்பான்சி கொரில்லாவும் ரொம்ப க்ளோஸா தான் இருந்திருக்கு. சரியா? எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ், சிமிலர் டைப் ஆஃப் எக் ஸ்பெர்ம், அது எப்படி இருக்குது, எம்பிரியோ எப்படி இருக்கு, அது எல்லாமே நம்மளுக்கும் இந்த சிம்பான்சி கொரில்லாக்கும் ஒரே மாதிரி தான். ஜெனட்டிக் எவிடன்ஸ் அப்படித்தான். அதுல வந்து குரோமோசோம் வச்சு நம்மளுக்கு 46னா கொரில்லா சிம்பான்சி அதுக்குலாம் 48. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் தட் குரோமாட்டின் பாண்ட், அது பேண்ட் இந்த சைட்ல இருக்கு பாருங்க, குரோமோசோம் பேண்ட் 3, குரோமோசோம் 6, அந்த பேண்டிங் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான். அது சிம்பான்சி எல்லாம் 99%, கொரில்லா ஆல்சோ, அது மாதிரி உரான்கோட்டான் ஆல்சோ. சில இது இதான் பாருங்க ரொம்ப டோட்டலா கேட், டொமஸ்டிக் கேட், மைஸ், அதெல்லாம் டோட்டலா நம்ம ஹியூமனுக்கு டிவேட் ஆகுது. ஸோ இதுல சும்மா அப்புறம் இதுல இருந்து என்ன சொல்லாங்கன்னா, இதுல இருந்து தான் நம்ம வந்தோன்னு ஒரு எவிடன்ஸ் தான். ஈவன் த பேலண்டாலஜி எவிடன்ஸ் ஆல்சோ லைக் தட். ஓகே, காமன். ரைட். நெக்ஸ்ட் எவல்யூஷனரி ட்ரெண்ட் இன் த ஹியூமன். எவல்யூஷனரி ட்ரெண்ட்ல சிமிலாரிட்டி பிட்வீன் த ஏப்ஸ் அண்ட் மேன், இதெல்லாம் சும்மா ரைட் பண்ணிக்கோங்க சார். டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏப் மேன். மங்கிக்கும் மனுஷனுக்கும் என்னென்ன ஒற்றுமைகள், என்னென்ன வேற்றுமைகள், இது நீங்க ரீட் பண்ணாலே புரியும். நீங்க பாத்துக்கோங்க. அட்வான்ஸ் ஒரு இதே இது மங்கிக்கு இல்லாத, ஏப்ஸ் இல்லாத அட்வான்ஸ் ஃபீச்சர் ஆஃப் மேன்
ஹியூமன் என்னென்ன இருக்கு அதுவும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். பேஜ் நம்பர் 69க்கு வாங்க. இந்த டைம் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன், எப்ப எவல்யூஷன் நம்ம எவால்யூஷன் சாரி ஹியூமன் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டிருக்கோம். எந்த மேக்ஸிமம் அர்போரியல் எந்த எபோட்ஸ் அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரைட். இதெல்லாம் கொஞ்சம் டைப் படிச்சிருக்கேன் சார், நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அங்க படிச்சதை அங்கங்க கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். பேஜ் நம்பர் 69ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். யார் இங்க வந்து மேல இருந்து வரிசையா நான் சொல்லியிருக்கேன், யாருக்கு அடுத்து யார் வருவா, அவங்க காமன் நேம் என்ன, எந்த எபோட்ஸ்ல இருந்தாங்க, காமன் நேம் என்ன, அந்த மாதிரி வரிசையா சொல்லியிருக்கேன். அதுல ஜாவா ஏப்மேன் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் அதான் சொல்ல காமன் நேம் கேட்டுருவாங்க. ஜாவா அது வந்து பிரிகாந்தஸ் இவங்க தான் ஜாவா ஏப்மேன். ஸ்பீக்கிங் மேன் யாரு, இவங்களாம் ஹோமோ எரக்டஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 9 இது சொல்லியிருக்கேன். சரியா? இதுல கொஸ்டின் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இப்ப நான் 9 இது வரிசையா சொல்லியிருக்கேன். இப்ப இங்க டிஸ்பிளேல காமிச்சிருப்பாங்க, நிறைய அதை விட கூட சொல்லியிருக்கேன். ஆனா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் சொல்லிட்டு இந்த 9ம் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நடுவுல 1 2 விட்டு 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 கூட கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃபர்ஸ்ட் 1, இது 2வது, இது 3வது, இது 4வது, இதோட முடிச்சிருவாங்க. 5லயே முடிச்சிருவாங்க. அப்ப நீங்க ஆப்ஷனை வச்சுட்டு தான் நீங்க கரெக்டா சார் இதுக்கு அடுத்து இவங்க இல்லையே, நடுவுல நியாண்டர்தால் இல்லையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. 4 ஆப்ஷனை பாக்குறீங்க, எது சரியான ஆப்ஷன் வருதோ அதுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்க. முடிஞ்சு வச்சா அது அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க மைண்டா. ரைட். அடுத்த ஃபாசில் அங்கங்க படிச்சது நீங்க மறந்துருப்பீங்கன்னு சொல்லிதான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. எங்கெல்லாம் ஃபாசில்ஸ் கிடைச்சது இதெல்லாம் உள்ள முன்னாடி இருக்குது, இருந்தாலும் அது மறந்துருந்தது தனியா டைப் அடிச்சிருக்கேன். இது ஃபாசில்ஸ். அதை விட பேஜ் நம்பர் 70ல ரொம்ப டீட்டெயிலா 10 பாயிண்டா அழகா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பார்த்தாலே போதும், வேற நீங்க ஒண்ணுமே நீங்க பார்க்க வேண்டாம். இதை மட்டும் நீங்க என்ன செய்யலாம், பார்த்தாவே போதுமானது. யாருக்கு அடுத்து இது அது மாதிரி எந்தெந்த ஃபாசில்ஸ் எல்லாம் எங்கெங்க கிடைச்சது அதையும் நான் நீங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க. வித்தின் பிராக்கெட்ல சொல்லியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமன் நேம் நான் சொல்லியிருப்பேன். மொத்தம் 10 இது. இதை தாண்டி 100% வராது. பேஜ் நம்பர் 70. சரியா? இது ஏன்னா எவ்வளவு மேக்சிமம் சொல்ல முடியுமோ இந்த 10 பாயிண்ட்ல சொல்லிட்டேன். இந்த 10 பாயிண்ட் அப்படியே வராது, இதுல 5 பாயிண்டா கூட வரலாம், கரெக்ட் சீக்வன்ஸ் பொறுத்தளவு. அதே மாதிரி இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்ப ஹோமோ எரக்டஸுக்கு ஆன்சிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டுருவாங்க. ஹோமோ எரக்டஸுக்கு முன்னோடிகள் யாரு தமிழ்ல சொன்னா ஹோமோ ஹெபிலிஸ். ஆனா இதுவும் நான் சொல்லிட்டேன், ஆப்ஷனை வச்சுட்டு தான் நீங்க கெஸ் பண்ண முடியும். சார் ஹோமோ ஹெபிலிஸ் இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடி யாரோ அவங்க இருக்காங்களான்னு பாருங்க, ஆன்சர் போட்டுருங்க. அது நான் கரெக்டா இப்படித்தான் இருக்கும் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல, ஆப்ஷனை வச்சுதான் நீங்க கெஸ் பண்ண முடியும். டெஸ்ட் நடத்தும் போது நீங்க ஒரு 2 டெஸ்ட் எழுதினாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ரைட். அடுத்த பேஜ் நம்பர் 71. சார் இது எல்லாமே ஆல்ரெடி முன்னாடி பார்த்துட்டோம். இருந்தாலும் நீங்க வந்து படிக்கும்போது சிலது மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஃபுல்லா டைப் அடிச்சிருக்கேன். கிரேனியல் கெப்பாசிட்டி இங்க பாருங்க 3 ஒவ்வொன்றும் எந்தெங்க கிடைச்சது ஃபாசில்ஸ் அது லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, 3 தான் பிரிச்சிருக்கேன். ஏப்ஸ் இந்த ஃபாசில் ரெக்கார்ட், ஏப்ஸ் மேன் இந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைச்சது அங்க இது எல்லாம் உள்ள ரன்னிங் மேட்டர்ல இருக்கு. நீங்க கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அதை தனியா டைப் அடிச்சிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். சோ அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாருங்க. நான் படிக்கிறேன் அப்படி சொல்லு. நான் படிக்கிறேன். நோட் எல்லாம் போட்டு எழுதி மீட் பண்ணுங்க சார். நம்மள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல இது எல்லாமே என்ன சார் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லி பேஜ் நம்பர் 71ல இருந்து 72 வரைக்கும் 73லயும் கொஞ்சம் ஹேண்ட் ரிட்டனா எழுதியிருக்கேன். இது என்ன சார்னு கேட்டா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? இது எல்லாமே என்னது டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே. சோ அப்ப நீங்க இதை மட்டும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் வந்து எக்ஸாக்டா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது போர்டு லெட்டர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, அது ஃபுல்லா ஆப்ஷன்ஸ். அது ஃபுல்லா ஆப்ஷன்ஸ். சரியா? சோ நீங்க அதை மட்டும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. எதுக்கு அடுத்து என்ன வரும் இது நான் ஒண்ணா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வரும்ல, நீங்க அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 72 அதுல ஒவ்வொன்னு லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அதுல பாருங்க மாடர்ன் மேன் இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் கூட கேட்டிருக்கேன் பாருங்க. இந்த கல்ச்சுரல் எவல்யூஷன் வச்சு கேட்டிருக்கோம். ஏன்னா நம்ம சிலபஸ்ல உண்டு இதெல்லாம். சரியா? லாஸ்ட் வரைக்கும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி சில அடுத்த 73ஆம் பக்கத்துலயும் ஒரு ஹேண்ட் ரிட்டனா ஒண்ணு எழுதியிருப்பேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. The earliest fossils prehistoric man வந்து ராமாப்திகஸ் அப்படின்னு சொல்லிட்டு
சரியா? அது மாதிரி யாரு குரோமாக்கான் மேங் எங்க கிடைச்சது அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க விஷயங்கள். ரைட். ஸோ நெக்ஸ்ட் போல் சார் ஹியூமன் எவல்யூஷன் பொறுத்தளவு நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் இல்ல சார் எனக்கு இதெல்லாம் காணாது, எனக்கு ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன், இன்னும் எனக்கு டீட்டெயிலா ஹியூமன் எவல்யூஷன் பத்தி வேணும் அப்படின்னு சொல்றவங்க பேஜ் நம்பர் 56க்கு வாங்க. 56 நான் ஏற்கனவே வந்து ஹியூமன் எவல்யூஷன் சொல்லி இருக்கு பாருங்க. 56ஆம் பக்கம் வாங்க. மெட்டீரியல்ல இதையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடணும். அது வேற புக்கு, இது வேற புக்கு சார். அது வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு சிவில் சர்வீஸ் புக் சார், ஐஏஎஸ் புக் அதுக்கு முன்னாடி உள்ளது. இது வேற ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக், இது வேற புக்கு, அது வேற புக். சரியா? ரைட். இதுல ஃபுல்லா என்ன நல்லா கவனிங்க. நம்ம அதே நல்லா இருக்கேன் எதுக்கு சார் இதை படிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்பயே சொல்லிட்டேன் நான், அதை படிச்சுட்டு இதை படிக்கலாம், இல்ல இதை படிச்சுட்டு அதை படிச்சாலும் சரிதான். அது வந்து ஈஸியா நோட்ஸ் மாதிரி இருக்கும், இது பேராகிராஃப் மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம், ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். சரியா? ஹியூமன் ரேஸ் ஒரு நிமிஷம், இது நீ அடுத்த டாபிக் வரும். அடுத்த டாபிக் தான் வரும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். இதுல பாருங்க, earliest human, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, the place of human origin, the hominid evolved occurs in Asia. லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். ஏசியா, ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா ஆப்ஷன் லாஸ்ட் டைம் தரலன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். சரியா? ஏசியா தான் கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் லைனே லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இப்ப தெரியுதா? அதை மட்டும் படிக்க கூடாது அப்படியே நான் சொல்றேன்னு தெரியுதா? நீங்க என்ன நீங்க 1% கூட குறை சொல்ல முடியாது சார். இந்த அருக்கு பாத்துக்கோங்க கொஸ்டின் அப்படி நான் சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கேன். நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். கொஸ்டின் எப்படி வரும், எங்க வரும், அதுதான் நான் சொல்ல முடியும். நானா வந்து டெஸ்ட் எழுத முடியும்? சொல்லுங்க. ரைட். இதுல பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபாசில்ஸ் ஆஃப் தி ப்ரீஹிஸ்டாரிக் மேன்ல ராமாப்திகஸ், சிவாப்திகஸ். இது எந்த இடத்துல பர்டிகுலர், ஏன் சார் இதுனா இந்தியாவுல ராமாப்திகஸ் டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஏன்னா அங்கங்க உலகம் ஃபுல்லா இத்தாலி, அமெரிக்கா, அங்க கிடைச்சது, இங்க கிடைச்சது. அட்லீஸ்ட் இந்தியாவுல கிடைச்ச ஹியூமன் எவல்யூஷன்ல எவனா ஒருத்தன் அவன் பேரா தெரியுதா அப்படின்னா கண்டுபிடிச்சு கேட்பாங்க கொஸ்டின். ராமாப்திகஸ் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி சிவாப்திகஸ், சிவாலயா ஹில்ஸ், ஹிமாலயா, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? அதே மாதிரி இங்க ட்ரையாப்திகஸ் பாத்துக்கோங்க. ட்ரையாப்திகஸ், ராமாப்திகஸ், இட்ஸ் ஹாரி வாக் வித் தட் கொரில்லா அண்ட் சிம்பான்சி, இதெல்லாம் மோர்மேன். இதுல ராமாப்திகஸ் பத்தி டீடைல்ஸா நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்க ரீட். இத ஃபர்ஸ்ட் ஏப் மேன் தான் நம்ம ஆஸ்ட்ரோப்திகஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ரைட். இது நான் ஏற்கனவே எஸ், இதுல பேஜ் நம்பர் 57 பாருங்களேன். ப்ராபபிலி த ஹியூமன் எவல்யூஷன் கரெக்ட் சீக்வன்ஸ் தான். இதுவும் நாங்க சொன்னதே தான் வரும் பாருங்க. ட்ரையாப்திகஸ், ராமாப்திகஸ், ஆப்ஸ்ட்ரோப்திகஸ். அதுல இருந்து ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ்ல இருந்து தான், நல்லா கவனிங்க, ஹோமோ எரக்டஸ்ல இருந்து தான் ஹோமோ செபியன்ஸ் நியாண்டர்தால் ஒரு குரூப்பா போயிருக்காங்க. ஹோமோ செபியன்ஸ் பாசியாலிஸா ஒரு குரூப்பா போயிருக்காங்க. அதுல நியாண்டர்தால் அப்படியே முடிஞ்சுட்டான். அதுதான் ஹோமோ எரக்டஸ்ல இருந்து ஹோமோ செபியன்ஸ் பாசியாலிஸ், அதுல இருந்து ஹோமோ செபியன்ஸ் அண்ட் செபியன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டான். இது கரெக்ட் சீக்வன்ஸ் தான். இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலு இல்ல ரன்னிங் மேட்டரா இருக்கும், நீங்க பொறுமையா ரீட் பண்ணி பார்க்கணும். சரியா? இதுல ஆஸ்ட்ரோப்திகஸ், ஆஸ்ட்ரோப்திகஸ்ல ஸ்பெஷல் ஏதாவது கேரக்டர் தான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இட்ஸ் வாக்டு ஃபுல்லி த எரக்ட். அவங்க தான் நல்லா நிமிந்து நடந்தவன் இவன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது மாதிரி ஹோமோ ஹெபிலிஸ், இவங்க டூல்ஸ் யூஸ் பண்ண டூல் மேக்கர். இவங்க தான் கேவ்ல இருந்தாங்க. மோஸ்ட்லி ஸ்டோன்ஸ் வந்து ஒரு கத்தி மாதிரி எல்லாம் உருவாக்கி அதை யூஸ் பண்ணாங்க. சரியா? ஹோமோ எரக்டஸ், எரக்ட் மேன், இவங்க வந்து கொஞ்சம் ஃபயர் யூஸ் பண்ணாங்க. சரியா? இதான் ஏற்கனவே சொன்னதான் சார், சொன்னதே தான் நான் திரும்ப சொல்றேன். ஜாவா எப் மேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருடைய ஸ்கல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. கீழையும் இந்த கீழே கொடுத்த படமும் பேஜ் நம்பர் 58ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஸோ அதுல இதுல மாடர்ன் மேன் நல்லா கவனிங்க. ஸோ மாடர்ன் மேன் 59ல இதுல லேசா நீங்க வேணா இந்த இடத்துல அங்க ஏற்கனவே இருக்கு, இருந்தாலும் இந்த இடத்துல மாடர்ன் மேன்ல இந்த மாடர்ன் மேன் ஆரிஜினேட்டட் நாட் கிளியர் அப்படின்னு இருக்கு பாருங்க. சொல்ற மீனிங் புரியுதா? பட் அந்த இடத்துல வேணா எழுதிக்கோங்களேன், நான் சொல்றது எழுதிக்கோங்க. நாட் கிளியர் இந்த புக்ல கொடுத்துருக்கு. அந்த இடத்துல வித்தின் பிராக்கெட்ல ஏசியான் போட்டு வித்தின் பிராக்கெட்ல பிலீவ்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. நம்புறோம், ஆனா ஒரு எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே.
ஆனா 100% இங்கதான் கிடைச்சது அப்படிலாம் பெருசா தெரியல. பிலீவ், அதான் கொஸ்டின் எப்படி கேட்டாங்க லாஸ்ட் இயர், நம்புறோம் ஏசியால கிடைச்சது அப்படின்னா. ஆனா ஆக்சுவல் நாட் கிளியர், இதான் உண்மை. சரியா? குரோமேக்னான் மேன்ஸ் ஃபாசில்ஸ் அது எல்லாமே வந்து அடுத்தடுத்ததுல கிடைச்சது. சரி, அவை வித்தின் அந்த நாட் கிளியர் பக்கத்துல வேணா ஏசியான்னு போட்டு வித்தின் பிராக்கெட்ல பிலீவ்டு அப்படின்னு வேணா போட்டுக்கோங்க. சரி, அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக. ஹோமோசேபியன்ஸ் பாசியாலிஸ் இஸ் த ஃபாசில் மாடர்ன் மேன், 59 பேஜ் நம்பர். இதுல குரோமேக்னான் மேன் இஸ் த டைரக்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் லிவிங் மேன். இவங்க தான் சார். நான் திரும்ப திரும்ப ஒரு 10 விட அந்த வார்த்தை சொல்லியிருப்பேன். குரோமேக்னான் மேன். அதுவே நம்ம வந்து மங்கி சிம்பான்சி அப்படின்னு தெரியல, குரோமேக்னான் மாதிரி செய்யாதரா அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா அவன் நம்மளை விட அவன் இன்டெலிஜென்ட், அது வேற. சரியா? ரைட். ஸோ ஹோமோசேபியன்ஸ் அண்ட் சேபியன்ஸ் தான் மாடர்ன் மேன், அது தெரிஞ்சுக்கோங்க. அந்த கடைசியில் உள்ள பாயிண்ட்டும் அதுல இந்த ஒயிட் அண்ட் கஸ்காய்டு, மங்கோலாய்டு, பிளாக், நீக்ராய்டு, இது பின்னாடி நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். ரேஸ் ஆஃப் த ஹியூமன் சொல்லக்கூடியது. மார்பாலஜிக்கல் சேஞ்ச், ஒரு ஹியூமன் எவல்யூஷன்ல நம்ம மார்பாலஜிக்கல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குன்னா பேஜ் நம்பர் 60 கொடுத்துருக்கேன், ஒரு 17 பாயிண்ட், அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, 60ஆம் பக்கத்துல. இந்த டேபிள் படிச்சாலே போதும், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் வேண்டாம். சரியா? இந்த டேபிள்ல வந்து கரெக்ட் சீக்வன்ஸி கொடுத்துருக்கு. வித்தின் பிராக்கெட்ல அதோடைய காமன் நேம் கொடுத்துருக்கேன். பிரெயினுடைய கெப்பாசிட்டி, கிரைனல் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்கேன். சரியா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2ல பாருங்க கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க, கிரைனல் கெப்பாசிட்டி. அப்படின்னா சரியா தெரியலன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அவங்க இந்த, அதாவது டோட்டல் ஹியூமன் எவல்யூஷன் இந்த டேபிளுக்குள்ள கொண்டு வந்தாச்சு சார். அவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. எஸ், ரொம்ப பிளாக்கா இருக்கு சார், தெரிய மாட்டேங்குது. தெரியலையா? மோஸ்ட்லி எல்லா டேபிளும் அப்படிதான் சார் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா அப்படி இருக்கு. அப்போ ஓவரா கொஞ்சம் ஜெராக்ஸ் கொஞ்சம் ரொம்ப டார்க்கா வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, நான் இந்த டேபிள் வேணா திரும்ப ஒரு குரூப்ல ஒன்று ஷேர் பண்றேன் நான். சரியா? ரைட், குரூப்ல ஷேர் பண்றேன். இல்லைன்னா யாராவது தெளிவா மெட்டீரியல், ஏன்னா அப்பப்போ ஜெராக்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, சில நேரம் ரொம்ப டார்க்கா அடிச்சிருக்கும் போது டேபிள் டார்க் ஆயிருக்கும். யாராவது வச்சிருக்கிற மெட்டீரியல் நல்லா தெளிவா இருந்தா அதை கூட குரூப்ல ஷேர் பண்ணுங்க, இல்லை நான் ஷேர் பண்றேன். சரியா? ஓகே சார். ஸோ இதுதான் உள்ள விஷயங்கள். இதை தாண்டி ஹியூமன் எவல்யூஷன்ஸ்ல ஒன்றும் பெருசா கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சேலஞ்சே பண்ணுவேன். சரியா? அதை கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, போதும் இது விஷயங்கள் எல்லாமே. சரி, ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ் ஆஃப் கல்ச்சுரல் எவல்யூஷன். ஐ திங்க் எத்தனாம் பக்கத்துல வருது? யா, 73, பேஜ் நம்பர் 73 வாங்க. நான் சொன்ன பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன் சார் சொன்ன பாத்தீங்களா, அது இதுதான். எது சார்னா இதுல வந்து ஹியூமன் ரேசியல் டைவர்சிட்டி அப்படின்னு ஒரு, அது ஹியூமன் ரேசியல் ஆரிஜின், அந்த மாதிரி தான் டைப் நம்ம டைட்டில் கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸ்ல. அதுதான் இந்த ஃபேஸ் ஆஃப் த கல்ச்சுரல் எவல்யூஷன்ல வரக்கூடிய கேட்டகரி, வேற ஒன்றும் புதுசா கிடையாது. சரியா? ரைட்டு. அங்க நான் வந்து ஒரு 3 இல்ல 4 தான் நான் சொன்னேன், ஆனா இங்க ஒரு 8 வரைக்கும் இங்க நம்ம சொல்றோம். 8 இல்ல, அதுக்கு அடுத்தே போயிடுச்சு. சரியா? அது என்ன சார்? அது இந்த ஃபேஸ் ஆஃப் கல்ச்சுரல் எவல்யூஷன். கொஞ்சமாவது உனக்கு கல்ச்சர் இருக்கா அப்படின்னு திட்டுவாங்க, மேனர்ஸ் இருக்கா அப்படின்னு திட்டுவாங்க. அப்ப கல்ச்சர் ஃபர்ஸ்ட் ஹியூமன் வந்தவனுக்கு கல்ச்சர் இல்ல, அடுத்தடுத்து நம்ம வந்து சிவிலைசேஷன் மேன் ஆகும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல், ஒரு கல்ச்சர் இருக்குது. அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. ரைட். த கல்ச்சுரல் எவல்யூஷன் இஸ் a gradual process. திடீர்னு ஒரு ஹியூமன் மேன் ஒரு குரோமேக்னான்ல இருந்து டக்குன்னு மாடர்ன் மேன்லாம் வர முடியாது. சரியா? கிராஜுவலா தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். இட்ஸ் டெவலப்ட் பை தட் ஆர்டினரி சீக்வன்ஸ் அக்கார்டிங் டு தட் கல்ச்சுரல் எவல்யூஷன் ஆஃப் மேன். we can divide into the 8 phases. ஒன்னு வந்து பாருங்க, பேலியோலித்திக். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், இதுல வித்தின் பிராக்கெட்ல உள்ளது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பேலியோலித்திக்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மீசோலித்திக்னா மிடில் ஸ்டோன் ஏஜ், நியோலித்திக்னா நியூ ஸ்டோன் ஏஜ். அடுத்தது பிரான்ஸ் ஏஜ். இது வரைக்கும் தான் நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஆனா பின்னாடி வரும்போது டீட்டெயிலா பார்ப்போம்னு சொன்ன பாத்தீங்களா, இதுதான். அதுக்கடுத்து அயன் ஏஜ், மெஷின் ஏஜ், அட்டாமிக் ஏஜ், பிரசன்ட் ஏஜ், ஏஜ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன். இது பிரசன்ட் ஏஜ்னா சொல்றாங்க, ஆனா இதெல்லாம் தாண்டிட்டோம் நம்ம. அதுக்கடுத்த ஏஜ்ல வந்துருச்சு, அதான் உண்மை. நியூக்ளியர் வெப்பனை இப்ப நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம், பயாலஜிக்கல் வெப்பனை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கோம். சரியா? அப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். அதை தாண்டி ஏஐ போயிட்டோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டோம். இதெல்லாம் பாத்துக்கோங்க. சரியா? சோ அப்ப இத ஹியூமன் வந்து ஓவரா திங்க் பண்றான்.
மனுஷன் போரா திங்க் பண்ணி என்னத்தையாவது செஞ்சுட்டே இருக்கும். அதான் இந்த ஸ்டேஜஸ், phases. So each phase are characterized by a particular way of life and a particular type of the tools we are using that. Nowadays AI, artificial intelligence. Nowadays. சரி, ஒவ்வொன்றும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பேலியோலித்திக். சரியா, திரும்பவும் சொன்னதே தான் சார். இந்த டயத்துல யாரெல்லாம் இருந்தா அதான் சொல்லுவோம், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ ஆக்சுவலா வந்து பேலியோலித்திக் ஏஜ்ல வந்து டிவைட் இன்டு 3 periods, லோயர், மிடில், அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. The species living during that lower Paleolithic period, இதுல வந்து யார் இருந்தாங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதெகஸ், ஹோமோ எரெக்டஸ், ரிலேட்டட் ஸ்பீசிஸ் எல்லாமே. மிடில் பேலியோலித்திக் பொறுத்தளவு ஹோமோ செப்பியன்ஸ், நியாண்டர்தால் இருந்தாங்க. அப்பர் பேலியோலித்திக்ல வந்து ஹோமோ செப்பியன்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் லிவிங் டூரிங் திஸ் பீரியட் வேர் தட் 100, நம்ம மேக்சிமம் இங்க வாழ்ந்த இந்த டயத்துல வாழ்ந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு வேட்டையாடக்கூடிய நல்ல ஒரு சார். அவங்க மீட் பண்ணுங்க சார். அது ஃபுட் கேதரா இருந்தாங்க, நல்ல ஃபுட் கேதரா இருந்தாங்க. The instrument made that chipping that அந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டூல்ஸ் ஆர் யூஸ்டு இன்டு தட் chipping and bones and bone flat and knife and needle அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. Right, at the Mesolithic culture is a middle stone age. The peoples of these cultures belongs to the Homo sapiens. இவங்க தான் சார் என்ன செஞ்சாங்கன்னா சுமால் குரூப்பா செட்டில் ஆனாங்களா ஒரு இடத்துல போய், தனித்தனியா இல்லாம ஒரு 10 ஒரு 20 to 50 பேர் சேர்ந்து ஒரு வில்லேஜ் மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யாரு? மீசோலித்திக் கல்ச்சர் அந்த டயத்துல, மிடில் ஸ்டோன் ஏஜ்ல. ஸோ அலாங் வித் எங்க சார் இவங்களுக்கு நமக்கு நீர் வந்து ரொம்ப முக்கியம், வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். ரிவர் சைடு ஃபுல்லா ஒரு ஸ்மால் குரூப்பா வந்து செட்டில் ஆயிருக்காங்க. நம்ம மேக்சிமம் தமிழர்லாம் இதுல மெயினா இருப்பாங்க. அந்த டைம் த இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் வேர் யூசிங் தட் பவ் அண்ட் ஆரோ அண்ட் ஆக்ஸ், வில்லு, அம்பு. அந்த டைம் வந்து வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. யாரு? எந்த டயத்துல? மீசோலித்திக் கல்ச்சர்ல. நியோலித்திக் கல்ச்சர்ல நியூ ஸ்டோன் ஏஜ் கல்ச்சர் ஆஃப் தட் வேரியஸ் டைப் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. டெவலப்மெண்ட் எதுக்காகனா அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங்ஸ், செட்டில்மெண்ட்டுக்கு, டெவலப்மெண்ட் ஆஃப் தட் அர்பன் சிவிலைசேஷனுக்கு நியோலித்திக் கல்ச்சர்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ப்ரெட் கிராஜுவலி இன்டு தட் ஏசியா டு சைனா. ஃபர்ஸ்ட்வே ஏசியா தான் சார். அதான் நம்ம சொல்லலாம், ஆரிஜின் ஆஃப் பிலீவ் வந்து ஏசியா. இந்த இடத்துல கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? ஏன் ஏசியா டு சைனா அப்படின்னு சொல்றாங்க. நியோலித்திக் த செட்டில்மெண்ட் வாஸ் த ஸ்டார்டட் அட் தட் ஆல்மோஸ்ட் கேட்டல் குனிங் சொல்லுவாங்க. அண்ட் ஸோ த லார்ஜ் கம்யூனிட்டி ஆஃப் த க்ளோஸ்லி பேக்டு ஹவுசஸ் வித்தவுட் டோர். இவங்க வந்து நல்ல ஒரு ஹவுஸ் வந்து பட் டோர் இல்லாம நிறைய ஹவுசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வித்தவுட் டோர். சரியா? நியோலித்திக் பீப்புள்ஸ் ஆர் இவங்க என்ன செஞ்சாங்க? டு மெல்ட் த காப்பர், லெட், இவங்க அதெல்லாம் மெல்ட் பண்ணி ஆர்னமெண்டல்லாம் யூஸ் செஞ்சிருக்காங்க. மேட் தட் பெயிண்டர்ஸ், சரியா, பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்காங்க. லார்ஜ் பெரிய பெரிய டெம்பிள்ஸ் கட்டியிருக்காங்க இந்த டயத்துல நியோலித்திக் கல்ச்சர்ல. ஃபர்ஸ்ட் ஃபுல்லி அர்பனைஸ்டு அர்பன் சிவிலைசேஷன், அத சிமேரியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. சரியா? இவங்க தான் சார் முதல்ல வந்து ஒரு சிவிலைஸ்டு பீப்புள் சொல்லுவாங்க. நம்மலாம் இப்பதான், சரியா, அது அந்த காலத்துல நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கோட் சூட் போட்டு இங்கிலாந்து வருவாங்க, இங்கிலாந்து பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான். அது சுமேரியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. டெவலப்டு இன் தட் டைகிரிஸ், யூரோப்பியன்ஸ் அண்ட் வேலிஸ் அந்த ஏரியால இவங்க எல்லாம் நல்ல ஒரு டெவலப் ஆயிருக்காங்க. சுமேரியன்ஸ் டெவலப் த ஃபர்ஸ்ட் பிக்டோகிராபிக்கல் ரைட்டிங் அண்ட் வீல்டு வெஹிக்கிள்ஸ், சைக்கிள்ஸ் மாதிரி வீல்டு வெஹிக்கிள் அவங்க தான் முத யூஸ் பண்ணாங்க. நம்மளே இந்தியாவில் பொறுத்தளவு சுதந்திரத்துக்கு முன்னெல்லாம் நம்மகிட்ட வெஹிக்கிள் அந்த மாதிரி இருக்கு, அவங்க தான் யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் வந்து. சரியா? ஹியூமன் சோசியல் ஆர்கனைசேஷன் வில் பி அப்பியர்ட். மெயினா சிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டிஸை ஃபார்ம் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கிங்னு ஒருத்தர் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த டயத்துல. சரியா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு நான் 3 தான் நியோலித்திக் கல்ச்சர் மட்டும் தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். போதும். அதுக்கடுத்து பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? ஸோ யார் எந்த டயத்துல என்ன பண்ணாங்கன்னு சொல்றதுதான், வேற ஒன்றும் இதுல பெருசா கிடையாது. ஸோ அதுக்கடுத்து ரேஸ் ஆஃப் ஹியூமன் சார், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரேஸ் ஆஃப் ஹியூமன் இது மெயினாக டைப்பே அடிச்சிருக்கேன் நான். கொஸ்டின் இது நம்ம சிலபஸ்ல கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொன்னவாக கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏமா ரேசியல் டைவர்சிட்டி, ஹியூமன் ரேசியல் டைவர்சிட்டி அப்படின்னு இருக்கும் நம்ம சிலபஸ்ல. சரியா? இதுல மொத்தம் 4 தான். நல்லா ஞாபகம். இந்த 4ல தான் கொஸ்டின் வரும். 4 கொஸ்டின்ல தான் ஒரு கொஸ்டின் வரும். வந்தா அதுக்கு மேல வராது. இதுல நீங்க படிக்க வேண்டியதை சொல்லிடுறேன். எந்த ரேஸ்
அது எந்தெந்த நாடுல அங்க இன்க்ளூட் ஆகுது, அவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க கொஸ்டின் கிடையாது. ஹியூமன் ரேஸ் இன் தட் வேர்ல்ட் இந்த பாத்தீங்களா, டோட்டலா நான் அந்த கம்யூனி, அந்த ரிலீஜியன், அந்த கம்யூனிட்டி அப்படிலாம் கிடையாது. டோட்டலா மனுஷன் மொத்தம் இவ்வளவுதான். நீங்க இதுக்குள்ளதான் நம்ம ஏதாவது ஒரு இதுல இருப்போம். இது இந்த இருக்கா பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் நம்ம ஏதாவது ஒரு இதுல இருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதுல மொத்தமே 4ஆ தான் பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து கஸ்காய் இந்த இருக்கு பாத்தீங்களா, இவங்க சரியா, கஸ்காய். இன்னொன்று நெக்ஸ்ட் வந்து மங்கலாய்ட்ஸ், அடுத்தது வந்து நீக்ராய்ட்ஸ், நீக்ரோ இந்த கருப்பா இருப்பாங்க பாத்தீங்களா. அடுத்தது வந்து அமெரிக்கன்ஸ் தனியா சொல்றோம், இந்த வந்து இந்த ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் இவங்க. நம்ம மெட்டீரியல் 4 தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் யாரு எந்தெந்த நாட்டுக்காரங்களா எந்த கேட்டகரியில வருவாங்க, இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கஸ்காய்டா. அப்ப இந்த ஒரிஜினலி இன்குபேட்டிங் தட் யூரோப், நார்த் ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஏசியா, இந்தியா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கதான் சார் நம்ம இருக்கோம், இவங்க இதுதான் இந்தியா. ஆல்மோஸ்ட் நம்ம ஆளு பாருங்க, நம்ம பாக்குறதுக்கு நம்ம மாதிரியே இருக்கான் பாத்தீங்களா. இவன் போட்டோவை பாருங்க, இந்த போட்டோ எல்லாம் பாருங்க, இவனை மட்டும் பாருங்க, நம்மள மாதிரி இருக்கானா. தட் இஸ் கால்ட் கஸ்காய். இந்தியன் பீப்புள்ஸ், ஈவன் த ஈஸ்ட் ஏசியா, நார்த் ஆப்பிரிக்கா, யூரோப்பு, அவங்களாம் கொஞ்சம் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க பாக்குறது. சரியா, ரைட். ஸோ ஏ காம்ப்ளெக்ஸ் வேரியஸ் இந்த, பட் வந்து இந்தியா, யூரோப்பு, நார்த் ஆப்பிரிக்கா நம்ம கொஞ்சம் ஃபேஷியல் இருக்கும், அதுக்கு அப்படியே நம்மள மாதிரி ஜெராக்ஸ் கேப் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இந்த பர்டிகுலரி ஃபேர் டு டார்க், நல்லா ஃபேரா இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் டார்க்கா இருப்போம். ஹேர் டெக்ஸ்சர் ரேஞ்ச் இந்த கர்லிங்கா இருப்பாங்க அவங்களுக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். லிப்ஸ் வந்து டென் டு த தின்னா இருக்கும் அவங்களுக்கு, மோர் ஸ்ட்ரெயிட் தென் எய்தர் த லைட் அண்ட் டார்க். நம்மளுக்கு கொஞ்சம் லிப்ஸ் கொஞ்சம் மைல்டா இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் தின்னா இருக்கும். இந்த மாதிரி சில டிஃபரன்ஸ் இருக்கு கஸ்காய்ட்ல. அதாவது நம்ம அந்த அந்த ஹியூமனை பார்த்தோன்னே, ஒரு மனுஷனை ஏதோ வெளிநாட்டுக்கு போறீங்க இங்க போறீங்க பார்த்தோன்னே, இது வந்து இந்த நான் சொன்ன கேரக்டரை வச்சுலாம் இவங்களாம் இந்த கேட்டகரிக்காரங்க அப்படின்னு பிரிச்சிடலாம். அடுத்தது மங்கலாய்ட்ஸ். இது வந்து ப்ராமினன்ட் சிக் போன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்கலாய்டு வந்து எப்படின்னா ப்ராம் சிக் போன்ஸ், ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் பிளாக் ஹேர் அண்ட் ஃபோல்டு ஸ்கின் இன் தட் ஃபங்க்ஷன்ஸ் இன் தட் ஐரிஸ். ஸ்மால் நோஸ், பாக்குறதுக்கு யார் மாதிரி இருக்காங்க பாருங்க, ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கும் பாருங்க, ஜப்பான்காரன், சைனாக்காரன். ஏன்னா இந்த மூக்கு வந்து தட்ட மூக்கு இருக்கும். ஸ்மால் நோஸ், பிராட் ஃபேஸா இருக்கும், ஃபேஸ் நல்ல பிராடா இருக்கும். நம்மளுக்கு பாருங்க ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க, இந்த டைரக்ஷன் இவங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த சைனாக்காரன் ஃபுல்லாவே பாருங்க இப்படிதான் இருப்பாங்க. நம்ம இந்த நார்த் இந்தியன் போக போகவே கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிருப்பாங்க, பிராட் ஸ்பேஸ். அப்ப இங்க யாரெல்லாம் வருவாங்கன்னு பாருங்க, சைனீஸ், கொரியன்ஸ், ஜாப்பனீஸ். இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்கள மாதிரியே இருப்பாங்க பாக்குறது. நிக் நேம் வந்து சைமீஸ், பர்மனீஸ், நிறைய நிக் நேம் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது மூணாவது வந்து ஆஸ்ட்ரலாய்ட்ஸ், கடைசி உள்ளது விஷயம். இது வந்து ஆஸ்திரேலியன்ஸ், அதுக்காக அப்படி பேர் வச்சிருக்காங்க. சப்ரீஜன் பெனிசுலா, அந்தமான் ஐலாண்ட்ஸ், மேக்சிமம் இந்த அந்தமான் ஐலாண்ட்ஸ், நிக்கோபார் தீவெல்லாம் இந்த மாதிரி ட்ரைபல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சதர்ன் இந்தியாலும் இப்படி, சென்ட்ரல் சதர்ன் இந்தியாலும் இப்படித்தான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. கலரு, ஹைட்டு, நேச்சர், த ஃபேஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தட் ரேஸ், ஃபேஸ் பொறுத்தும் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. சரியா, ரைட். இதுல மங்கலாய்ட்ஸ் இது மாதிரி. நீக்ரோஸ் கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, நீக்ரோஸ் பொறுத்தளவு. சரியா, ஒரு 4 சொல்லியிருக்காங்க, 3 நம்ம இங்க நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த கல்ச்சர் எவ்வளவு, இது ஏற்கனவே பார்த்ததான் சார், கல்ச்சர் எவல்யூஷன் ஆஃப் மேன்ல. அதாவது ஏன் சாதாரண ஒரு ஆர்கானிக் எவல்யூஷனுக்கும் கல்ச்சுரல் எவல்யூஷனுக்கு என்ன சார்னா, இட்ஸ் யூனிக். நம்ம தான் மற்ற அனிமலுக்கு கல்ச்சுரல் எவல்யூஷன் இருக்கா, கிடையாது. அந்த அனிமல் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்பயும் இருக்கு. மனுஷன் தான் என்னத்தையா திங்க் பண்ணி அப்படியே ஓவரா என்னத்தையா செஞ்சுட்டு இருக்கோம். சரியா, சோ அதான் கல்ச்சுரல், இட்ஸ் a unique of the human species for that cultural evolution அப்படின்னு சொல்றோம். சரியா, ரைட். சோ நெக்ஸ்ட் தட் இதுல வந்து இன்டராக்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங், நம்ம பர்டிகுலரா நாலேஜ், லாங்குவேஜ், ரிலீஜியன், பிலீவ், காட் ஹேபிட், சில குட் ஹேபிட்ஸ், அக்ரிகல்ச்சர், எதெல்லாம் நம்ம அப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமோ நம்ம திங்க் பண்ணி ஸ்டேஜ் போயிட்டே இருக்கோம். அதுல சைனாக்காரெல்லாம் எங்கேயோ போயிட்டான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டோட்டலி இட்ஸ் டிஃபர் ஃப்ரம் த ஆர்கானிக் எவல்யூஷன். ஏன்னா ஆர்கானிக் எவல்யூஷன் வந்து ஜெனட்டிக், கல்ச்சரல் எவல்யூஷன் வந்து நாட் ஜெனட்டிக். ஆர்கானிக் எவல்யூஷன் இஸ் கண்ட்ரோல் பை நேச்சுரல் செலக்ஷன். இது வந்து நாட் கண்ட்ரோல், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியும். கல்ச்சரல் எவல்யூஷன் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
இன்னும் கல்ச்சரல் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ உள்ள கல்ச்சரல் நான் இதுதான் இந்த நியூ ட்ரெண்ட் நியூ கல்ச்சர்னு சொல்லி பார்க்க முடியாம இருக்கும். ஸோ அட்ஜஸ்டிங் டு தட் என்வாயன்மெண்ட் டு பிளேஸ் தட் இது என்வாயன்மெண்ட் இஸ் அட்ஜஸ்டட் எவல்வ் தட் ஹிம்செல்ஃப். ஆர்கானிக் எவல்யூஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், கல்ச்சர் ரொம்ப ரேபிட் ஃபாஸ்டா இருக்கும். இது இன்னடட் பை தட் ஆஸ்பிரிங்காவே மாறிடும் ஆர்கானிக். கல்ச்சுரல் வந்து நம்ம பை ப்ராக்டிஸ், அது அக்யூர்டு டூரிங் த லைஃப் டைம். நம்ம லைஃப் ஸ்டைல் இப்போ நம்மளே வச்சுக்கிடுவோம். நார்மலா ஒரு ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஏன்னா எக்கனாமி ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர். சரியா? உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நீங்க பிஜி ஸ்டூடெண்ட் ஆயிட்டா உங்க லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக உங்ககிட்டயே ஒரு ரெவல்யூஷன் நடக்கும் கல்ச்சர் லெவல்ல. அதுல எந்த சந்தேகம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட், அதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஃபேஸ் ஆஃப் த கல்ச்சர் ரெவல்யூஷன் அது ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் தான். ஓகேவா? ரைட். அடுத்த லாஸ்ட் டாபிக் ஆஃப் த எவல்யூஷன்ல வந்து ஃபியூச்சர் எவல்யூஷன் ஆஃப் மேன். இதான் லாஸ்ட் டாபிக். எவல்யூஷன்ல இன்னொரு டாபிக் தனியா இருக்குது. சரியா? அந்த ரேஸ் ஆஃப் ஹியூமன் கூட ஒரு நிமிஷம் இதோட ஸ்கிரீன்ஷாட் போடுங்க சார், போட்டுக்கோங்க. ஆன்சன்ட் இந்தியன் ஹிஸ்டரி. இது வந்து ப்ரீ ஹிஸ்டரி, ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ். அதுல ஸ்டோன் ஏஜ்ல என்ன கேட்டகரியில இருக்குது? சரியா? அந்த எந்த கொஞ்சம் இது வந்து நான் தியரிட்டிக்கலா சொன்னேன், இங்க ஒரு சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அதுக்கடுத்து இன்னொன்னு ரேஸ் ஆஃப், இதுவும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க சார். ஏன்னா மெட்டீரியல் தாண்டி சில விஷயங்கள்லாம் இதுல இருக்கும். ஏன்னா இதுல மொத்தம் 3 ரேஸ் சொன்னோம் பாத்தீங்களா? இந்த கஸ்காய்ட், மங்களாய்ட், நீக்ராய்ட்ஸ். அவ ஸ்கின் கலர் எப்படி இருக்கும், உங்க ஃபேஸ் எப்படி இருக்கும், ஹேர் கலர் எப்படி இருக்கும், பாடி எப்படி இருக்கும், நோஸ் எப்படி இருக்கும், ஐ எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து நார்மலா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். அதுக்கு அடுத்து இதுவும் ரேஸ் தான், இதுவும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. இதுல வேற ரெஃபரன்ஸ் புக் இல்ல இருந்து எடுத்தது. ஏற்கனவே மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இது அடிஷனல். ஓகே, ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஃபியூச்சர் எவல்யூஷன் ஆஃப் மேன். ஒரு எவல்யூஷன் ஆஃப் ஃபியூச்சர் மேன், ஃபியூச்சர்ல எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபியூச்சர்ல எவல்யூஷன் எப்படி இருப்பான். இது நார்மலா இந்த பிக்சர் வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கன்ல இருந்து ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி வந்தான்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சும்மா ஜஸ்ட் எக்ஸாக்டா கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. அப்ப the development of the Homo sapiens from that Australopithecus, a man showing that a great ecological diversity is adaptive radiations the main into the new habitat. Illa reproductively isolated mechanisms developed slowly to prevent the gene flow between the race of man. நிறைய ரேஸ் சொன்னோம். அப்ப இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க அதோடைய ஜெனட்டிக் வேரியேஷன் மூலம் கொஞ்சம் வேற இருக்கும். மேபி சம்டைம் த மியூட்டேஷன், செக்ஸுவல் ரீகாம்பினேஷன், natural selection, it leads to that emergency of that man. So அப்ப that advanced, இப்ப nowadays உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபியூச்சர் எவல்யூஷன் ஆஃப் மேன்ல ஃபியூச்சர்ல எப்படி இருப்பான் மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்ல வர்றோம். இதுதான் டாபிக். பட் இதுல கொஸ்டின் பெருசா வந்தது இல்லை, இருந்தாலும் டாபிக் இருக்கிறவரை நான் சொல்லித்தான் ஆகணும். அட்வான்ஸ்டு மெடிக்கல் சர்வீஸ். இப்போ மெடிக்கல்லாம் முன்னெல்லாம் வந்து ஏதாவது சாதாரண ஒரு காலராவே வந்த ஒரு வில்லேஜ்ல, அந்த காலத்துல காலரா வந்தா அது பேரே பேதி நோயின்னு சொல்லுவாங்க. அந்த வில்லேஜ்ல ஒரு 500 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, மினிமம் ஒரு 50 பேராவது இறந்துருவாங்க சார் அந்த காலத்துல. ஏன்னா காலரா அவ்வளவு, அது வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாது, கூட வந்தா இறந்துருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, என்ன நோய் வந்தாலும் காப்பாத்துறதுக்கான ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு நம்ம ஹியூமன் பீயிங் வந்து திங்க் பண்ணி வச்சிருக்கான். ஸோ தட் அட்வான்ஸ் லைக் திஸ் மெடிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இஸ் தட். அண்ட் அக்கார்டிங் டு தட் ஆண்ட்ரோ இவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆஃப்டர் தட் 10,000 years, ஒரு 10,000 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம்? இப்படியா இருப்போம்? 100 வருஷம், 200 வருஷம், ஒரு 1000 வருஷம். இப்ப முதல்ல வந்து ஒரு ஹியூமன் எவல்யூஷன் வந்தான்னா இப்ப எப்படி இருக்கும்? வேற மாதிரியா இருக்கும். இன்னும் ஒரு 10,000 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு இவர் என்ன சொல்றாருன்னா, so a man will not able to survive without assistance of the machine. அது 10,000 வருஷம் தேவையில்லை சார், இப்பயே அப்படித்தான். கொஞ்சம் வீட்டுல நீ காலையில எந்திரிச்சதுல இருந்து எந்த ஒரு மிஷின் இல்லாம நம்ம சர்வே பண்ண முடியுதா? ஒரு சமையல் பண்ண முடியுதா? சமையல் பண்ணனா அதுக்கு தேவை மிஷின், ஒரு அரைக்கன்னா தேவை கிரைண்டர், மிக்சி, பவர், என்னென்னலாம் தேவைப்படுது பாருங்க. அப்ப இப்பயே அவர் வந்து ஒரு 10,000 வருஷம் கழிச்சு இப்படி இருக்குன்னு சொல்றோம். வித்தவுட் இன் ஃபியூச்சர்ல அவன் மிஷின் இல்லாம அவ்வளவுதான், அவனால ஒரு அணு கூட அசைய முடியாது. ஒரு ரோபாட் மாதிரி தான் அவன் வந்து
சரியா? அண்ட் ஆல்சோ ஹிஸ் பிரைன், ஏன்னா அதை பத்தியே திங்க் பண்றான். இப்போ ஹியூமன் வந்து திங்க் பண்ணிட்டு பிரைன் வில் பி கெட் தட் எபிலிட்டி டு டிசைன் த மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் டிசைன். இப்படி இருக்கா? இப்போ சும்மா ஒரு கிரைண்டரே வச்சுக்கோங்க சார், நான் ரொம்ப பேசிக்கா சொல்றேன். ஒரு காலத்துல வந்து நம்ம ஆட்டு கல்ல வச்சு அந்த ஒரு கல்லுல வச்சு கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து வந்து கிரைண்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை ஆயிட்டே இருக்கான். ஒரு கிரைண்டர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு எதனாலும் நீங்க திங்க் பண்ணுங்க, எது வேணா எடுத்துக்கோங்க. சாதாரண டேப் ரெக்கார்ட்ல ஆரம்பிச்சு இப்போ சிடி வந்தது, சிடில இருந்து அடுத்த பென்ட்ரைவ் வந்தது, அதுக்கடுத்து எங்க வந்தது, அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏஐ வரைக்கும் போயிட்டோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும். இது அப்ப நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ நம்ம மனுஷன் வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்ப காம்ப்ளெக்ஸ் மிஷினும் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கான். அப்ப the head will be increase in size. யாருக்கெல்லாம் சைஸ் வந்து தலை பெருசா இருக்கும் அவங்களாம் பயங்கர இன்டெலிஜென்ட் சொல்ல வர்றாரு ஆண்ட்ரோ, நான் சொல்லல. சரி, the head size will be size also increase. நார்மல் மனுஷனுக்கும் நம்ம போக போக ஹியூமன் பீயிங் வந்து சைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுமா. he will lose not only that hair, even that his head particularly the teeth also will be loose. இப்ப பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப குரோமேக்ரானுக்குலாம் உடம்பு ஃபுல்லா முடி இருந்திருக்கும். இப்போ 2 ஜெனரேஷன், உங்க தாத்தா பாட்டி இல்ல உங்க அம்மா அப்பா, கொஞ்சம் யோசிச்சு அவங்களோட மார்பாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளோட மார்பாலஜி கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. அவங்களுக்கும் உடம்பு ஃபுல்லா முடி இருக்கும். இப்ப நமக்கு உடம்புல முடி இருக்கான்னு பாருங்க, தேவையில்லை. எது தேவையில்லையோ அது அப்படி டிஸப்பியர் ஆகுது. ஹேர் எவ்ரிதிங் வில் பி லாஸ்ட் கம்ப்ளீட்டா. கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். இப்போ டீத் இருக்குது, டீத் வந்து நம்ம கிரைண்ட் பண்றதுக்காக இருக்கு. இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம கிரைண்டிங்க்கு வேலையே இல்லை. காலையில ஒரு டேப்லெட், மதியம் ஒரு டேப்லெட், நைட் ஒரு டேப்லெட் சாப்பிட்றதுக்கு எதுக்கு டீத்து? அப்போ கண்டிப்பா ஃபியூச்சர்ல இதெல்லாம் டீத்தே இருக்காதுன்னு சொல்றோம், ஹேரே இருக்காதுன்னு சொல்றோம். இப்போ கொஞ்சம் ஹேரே லாஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ சில பேருக்கு முடி சீவுனா முடி, குளிச்சா முடியெல்லாம் உதிருதுன்னு வச்சுக்கோங்களேன், கவலையே படக்கூடாது. யூஆர் கோயிங் டு ஃபியூச்சர் மேன் அர்த்தம். அப்படியாவது சொல்லுங்க சார். அதை நினைச்சே கவலையிலேயே உடம்பு போச்சு சார்ன்னு சொல்லுவாங்க சில பேர். முடி உதிர்ந்தாலே சில பேர் கவலையா இருப்பாங்க. முடி உதிர்ந்தா யூஆர் கோயிங் டு ஃபியூச்சர் மேன் அர்த்தம். நான் சொல்லல, சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ ஈவன் இந்த ஃபியூச்சர்ல கண்டிப்பா எந்த மனுஷனுக்கு டீத்தே இருக்கான்னு சொல்றாங்க. ஏன்னா தேவைப்படாது. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி மாதிரி தான். ஸோ நம்ம எப்படி இப்போ மங்கிய ஒரு கூண்டுக்குள்ள வச்சு பாக்குறோமோ, ஒரு 10,000 வருஷம் கழிச்சு மனுஷன் நம்ம கூண்டுக்குள்ள இருப்போம். இவனுக்கு பாடுறான், பல்லாம் இருக்குது, முடியெல்லாம் இருக்குது அப்படின்னு அவன் நம்மளை கிண்டல் வச்சுட்டு இருப்பான். சரியா? ஸோ பிகாஸ் ஆஃப் த டயட் லைக் தட் டேப்லெட் ஃபார்ம்ஸ். ஸோ த டீத் தேவையில்லைனாவே அடுத்தது அலிமெண்ட்ரி கனால் தேவையில்லை, டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையில்லை. பிறகு அப்போ நம்ம ஸ்ட்ரக்சரே மாறலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா எரக்ட் பொசிஷன்ல இருக்கும். அது வந்து ஃபியூச்சர்ல வந்து அது எப்படினாலும் நம்ம மாறலாம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அது தெரியல. இப்போ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெடிஷனலா அந்த கல்ச்சரல் எவல்யூஷன்ஸும் சரி, அந்த ஃபியூச்சர் எவல்யூஷன்ல மாறிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் த ஃபியூச்சர் எவல்யூஷன். சட்னி தானே வைக்க கூடாது பாருங்க, நான் இங்க ஃபியூச்சர் எவல்யூஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அங்க சாம்பார் சட்னி பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் என்னத்த சொல்ல? டைம் ஆயிடுச்சா சார்? பசிக்குதா? ரைட், ஓகே. ஸோ சரி போதும். சாருக்கு வேற சாம்பார் வைக்க சொல்லிட்டாரு, சட்னி வைக்க சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். எவல்யூஷன் முடிச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் தட் எவல்யூஷன். எக்ஸிட் ஆகாதீங்க. தட்ஸ் ஆல் அபவுட் தட் எவல்யூஷன். அண்ட் லாஸ்ட் டாபிக் வந்து மேன் அண்ட் பயோஸ்பியர் இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது சம்பந்தமா நம்ம பேசுவோம். ஓகேவா? ரைட், இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.